வெலிகம் ஹாட் நியூஸ் ட்விட்டர் முகாமையாளர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எகிப்திலும் சிரியாவிலும் நடப்பதென்ன என்ற ஒரு எளிய கேள்விக்கு மிக விரிந்த ஒரு விடை இருக்கிறது. அந்த விடையில் மிக முக்கியமானவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த உரையின் பிரதானமான நோக்கமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சர்வதேச இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு அங்கமாகவே இந்த நாட்டில் நாங்கள் சிறுபான்மையாக வாழ்கின்றோம். அந்த சமூகத்தினுடைய மகிழ்ச்சியை, கவலைகளை, துயரங்களை நாம் பகிர்ந்து கொள்ள என்பது ஒரு ஈமானிய பண்பு என்று குர்ஆன் பல இடங்களில், சுன்னா பல இடங்களில் வலியுறுத்துகின்றது. அந்த குர்ஆனுடைய சுன்னாவுடைய வழிகாட்டல்களின் அடிப்படையிலேயே இப்படியான ஒரு உரை இந்த ஊரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு பொழுதுபோக்கிற்கான அல்லது உலக விவகாரம் ஒன்றை சுவாரஸ்யமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்ற அடிப்படையான உண்மையை எங்களுடைய உள்ளங்களில் நாம் ஆழ பதிந்து கொண்டோம். எங்களுடைய சமூகத்தின் விவகாரங்களில் யாருக்கு அக்கறை இல்லையோ அவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அக்கறை ஈமானோடு தொடர்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலேயே இந்த கருத்துக்களை, சிந்தனைகளை, தகவல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். எனவே நீங்கள் இங்கே கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒரு வணக்கமாக மாற்றிக்கொள்வதற்காக, அல்லாஹ்வுக்காகவே இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்ற எண்ணங்களை நாம் புதுப்பித்துக் கொள்வோமாக இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய மீசானிலே உயர்ந்த கூலியை பெற்றுத்தரக்கூடிய வணக்கமாக மாறும் என்ற அந்த சிந்தனையை ஞாபகப்படுத்திக் கொண்டு இங்கே நாங்கள் வருகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இன்றைய ஊடகங்கள் தருகின்ற மிகச் சிக்கலான, ஒன்றுக்கொன்று முரண்பட்ட, மேலோட்டமான, குறிப்பிட்ட சில சக்திகளுக்கும் குறிப்பிட்ட சில நாடுகளுக்கும் அந்த ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற அதிகார பீடங்களுக்கும் சார்பான செய்திகளை திரித்து, மாற்றி, கூட்டி குறைத்து, பொய்யாக, தலைகளாக புரட்டி நம்மை செய்திகள் வந்தடைகின்ற ஒரு காலகட்டத்திலே இந்த சர்வதேச அரசியலை நம்மை சூழ நடக்கின்றவற்றை எல்லாம் புரிந்து கொள்ளல் என்பது மிகவும் கடினமான, சிக்கலான ஒன்று என்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் நாங்கள் அதை புரிந்து கொள்வது மிக ஆபத்தான முடிவுகளை தரக்கூடிய வகையில் நாம் அவற்றை புரிந்து கொள்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக உலகத்தினுடைய ஊடகங்கள் குறிப்பிட்ட சில சக்திகளுடைய கைகளில் கட்டுப்பாட்டில் இருப்பதனால் இந்த நிலைமையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆக அந்த ஊடகங்கள் தருகின்ற செய்திகளுக்கு அப்பால் களத்தில் என்ன நடக்கிறது என்ற யதார்த்தத்தை தான் நாம் இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு முயல்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எகிப்து என்ற இந்த நாட்டை பற்றியும் சிரியா என்கின்ற இன்னொரு நாட்டை பற்றியும் நீங்கள் செய்திகள் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நாடுகளிலே இன்று மிகவும் கவலைக்கிடமான, சோகமான பல விஷயங்கள், மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எகிப்து உண்மையில் இந்த பிரச்சனை பற்றிய ஒரு சரியான விளக்கத்தை தருவதுதான் இந்த உரையின் நோக்கமே ஒழிய செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்வது என்னுடைய நோக்கம் அல்ல. எப்படி நாங்கள் சர்வதேச அரசியலை, குறிப்பாக இஸ்லாமிய உலக அரசியலை, அதிலும் குறிப்பாக எகிப்தையும் சிரியாவையும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். How can we clearly understand what is happening in Egypt and Syria? இதுதான் எங்களுடைய உரையினுடைய மையப்பொருள். ஆகவே நீங்கள் இந்த உரையை மிக நுணுக்கமாக, பொறுமையோடு, அவதானமாக இருந்து கேட்கலாம்.
அப்போதுதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ளலாம். முதலிலே இந்த எகிப்து என்ற நாட்டை பற்றி, சிரியா என்ற நாட்டை பற்றி சில உண்மைகளை நான் சொல்ல வேண்டும். எகிப்து உலகத்திலே 193 நாடுகள் இருக்கின்றன. இந்த 190, அதாவது ஐநா சபையில் அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற 193 நாடுகளிலே 55 முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் உலகத்தில் இருக்கின்றன. இந்த 55 முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளிலே ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் அதிகமான முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றது. அந்த கண்டத்தில் உள்ள 53 நாடுகளிலே 33 நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளாக உள்ளன. நாங்கள் பேசுகின்ற இந்த எகிப்து என்கிற நாடு ஆப்பிரிக்க கண்டத்திலே இருக்கின்ற, அமைவிடம் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. புவியியல் ரீதியிலே அது ஆப்பிரிக்க கண்டத்திலே இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியிலே மத்திய கிழக்குக்கு மிக சமீபமாக, அல்லது தென்மேற்கு ஆசியாவுக்கு மிக சமீபமாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் இருக்கின்ற சவுதி அரேபியா, கட்டார், ஓமான், பஹ்ரைன், சிரியா போன்ற இந்த நாடுகளுக்கு சமீபமாகவே அது இருக்கிறது. ஆனால் புவியியல் ரீதியில் அந்த நாடு ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. 3,60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்ட இந்த நாடு, இதனுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ், இதனுடைய புவி அரசியல் முக்கியத்துவம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களுக்கு நடுவிலே, அதனுடைய முச்சந்திகளிலே அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான நாடு. உலகத்தில் தோன்றிய 7 பிரபலமான நாகரிகங்களிலே எகிப்தினுடைய நைல் நதி நாகரிகமும் ஒன்று என்று சொல்வார்கள். இந்த நாட்டில் மக்கள் எப்பொழுது போய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு 8500 ஆண்டு காலமாக மனிதர்கள் இந்த பிராந்தியத்தில் வசித்து வருகிறார்கள். எகிப்தினுடைய சமூக வரலாறு 8500 ஆண்டுகளுக்கும் அதிகமானது என்று சொல்வார்கள். 8500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த நாட்டிலே 6500 ஆண்டுகால அரசியல் வரலாறு இந்த நாட்டுக்கு இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய ஆரம்ப கால ஆட்சியாளர்களாக ஃபராயினா என்று குர்ஆன் சொல்கின்ற ஃபிரௌன்கள், ஃபாரோ என்று சொல்லப்படுகிறவர்கள் நீண்ட காலமாக அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள். பிற்காலத்திலே பைசாந்தியர்கள், ரோமர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே அந்த நாடு இருந்தது. அந்த காலத்தில் தான் அலெக்சாந்தர் தி கிரேட் என்ற மகா அலெக்சாந்தர் ஒரு கட்டத்தில் எகிப்தை கைப்பற்றுகின்றார். அங்கே அவர் அலெக்சாந்திரியா என்ற ஒரு பிரபலமான நகரத்தை உருவாக்குகிறார். இன்றும் அந்த பெயருடன் அந்த நகரம் எகிப்திலே இருக்கிறது. பிறகு ஹிஜ்ரி, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 624ஆம் ஆண்டு இந்த பிராந்தியத்தை 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே அனுப்பிய இஸ்லாமிய படையின் மூலமாக எகிப்து இஸ்லாமிய ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டது. இந்த எகிப்தை இஸ்லாம் ஆள்வதற்கு முன்பாக 25 அரச வம்சங்கள், டினஸ்டிஸ் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். 8500 ஆண்டுகால உலக வரலாற்றில், எகிப்தினுடைய வரலாற்றிலே நைல் நதி நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாகரிகத்திலே உலோகங்களை, தங்கம், வெள்ளி, செம்பு போன்றவற்றை, நல்ல சிறந்த வடிகால் அமைப்பை, உலகத்துக்கு கேத்திர கணிதத்தை, ஜியோமெட்ரிஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கணித முறைகளை எல்லாம் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்களாக எகிப்தியர்கள் இருக்கிறார்கள். மனித இன வரலாற்றிலே முதலாக இரும்பை பயன்படுத்தியவர்களாக இந்த எகிப்தியர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாகரிக, கலாச்சார, பண்பாட்டு பங்களிப்பை உலகத்துக்கு வழங்கியவர்கள் தான் உண்மையிலே இன்றைய எகிப்தியர்கள். இந்த எகிப்து 624க்கு பின்பாக இஸ்லாமிய ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டினுடைய கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். 150 ஆண்டுகள் குலஃபா ராஷிதீன்களுடைய அந்த ஆட்சியின் கீழே இருந்த அந்த நாடு பிற்காலத்திலே உமையாக்கள், அப்பாசியர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்து பிறகு 1505ஆம் ஆண்டிலே அந்த எகிப்து என்ற இந்த நாடு ஒட்டோமன் எம்பையர் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மாண்டமான இஸ்லாமிய ஒட்டோமன் உஸ்மானிய பேரரசின் கீழே அந்த நாடு வந்தது. அதனுடைய நவீன கால வரலாறு 1505ஆம் ஆண்டிலே துருக்கிய இஸ்லாமிய பேரரசின் கீழே அந்த நாடு கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு ஆரம்பிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
இந்த நாடு 1800 துருக்கிய சாம்ராஜ்யத்தின் கீழே அது இருந்த பொழுது, துருக்கிய சாம்ராஜ்யம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், உலகத்தினுடைய அரைவாசி நிலத்தை 600 ஆண்டு காலம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியைத்தான் நாம் துருக்கிய உஸ்மானிய கிலாபத் என்று சொல்கின்றோம். ஐரோப்பாவிலே ஸ்பெயின் அந்தலூஸ் வரைக்கும், கிழக்கிலே சிந்து நதி கரையோரம் வரைக்கும், தூர கிழக்கிலே ஜப்பான் சீனா வரைக்கும், ஆப்பிரிக்காவிலே மக்ரப் என்று சொல்லப்படுகின்ற மொரோக்கோ வரைக்கும், ஒரு பிரம்மாண்டமான தென்மேற்கு ஆசியாவை பொறுத்தவரையிலே நஜித் ஷாம் என்று சொல்லப்படுகின்ற மத்திய கிழக்கு வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நிலப்பரப்பை முஸ்லிம்கள் 600 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். 1923 ஆண்டு அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்ட வரைக்கும் இந்த 1500களிலே கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்ட இந்த ஒட்டோமன் எம்பையருடைய எகிப்து 1800களிலே அந்த நாட்டை சுயஸ் கால்வாய் என்ற ஒரு பிரபலமான ஒரு கால்வாய் இந்த நாட்டிலே அமைந்திருக்கிறது. இந்த கால்வாயிலே உரிமை கோரிய பிரிட்டிஷ்காரர்கள் முதலாக நவீன காலத்திலே எகிப்தை நோக்கி படையெடுத்து எகிப்தை 100 ஆண்டு காலம் சுமாராக பிரிட்டிஷ் கொலனியாக அந்த நாடு மாற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 1850களிலே பிரிட்டிஷ் கொலனியாக மாற்றப்பட்ட எகிப்து 1922 அரசியல் சுதந்திரம் அதற்கு தருவதாக பிரிட்டிஷ்காரர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதியை அடுத்து மன்னர் ஃபுவாத் என்றவர் எகிப்தினுடைய நவீன எகிப்தினுடைய முதல் மன்னராக தன்னை பிரகடனம் செய்தார். ஆனால் ஃபுவாத் மன்னராக பிரகடனம் செய்த பொழுதும் அந்த நாட்டினுடைய அனைத்து வகையான அதிகாரங்களும் பிரிட்டிஷ்காரர்களுடைய கைகளிலேயே இருந்தது. 1934களிலே அவர் மன்னர் ஃபுவாத் இருந்த பொழுது அவருடைய மகன் ஃபாரூக் என்பவர், மன்னர் ஃபாரூக் எகிப்தினுடைய ஆட்சியாளராக மன்னராக அவர் மாறினார். 1952 ஆண்டு அந்த நாட்டுடைய இராணுவத்தின் தளபதியாக இருந்த நஜீப் என்பவர் ஜமால் அப்துல் நாசர் என்கிற இன்னொரு இராணுவ தளபதியோடு சேர்ந்து அந்த நாட்டிலே மன்னர் ஃபாரூக்குடைய ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்தார்கள். அது ஒரு இராணுவ புரட்சி என்று சொல்லப்படுகிறது. அந்த இராணுவ புரட்சியை அடுத்து ஃபாரூக் பதவி கவிழ்க்கப்பட்டு நஜீப் அந்த நாட்டுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். நஜீப் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு 1953 ஆண்டு முடியரசாக இருந்த ஈஜிப்ட் குடியரசாக ரிப்பப்ளிக்காக பிரகடனம் செய்யப்பட்டதோடு 1954 ஆண்டு அந்த நாட்டிலே ஜமால் அப்துல் நாசர் என்பவர் பிரதமராகவும் 1966 ஆண்டு இதே அப்துல் நாசர் அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாகவும் தெரிவானார். 1970கள் வரைக்கும் அப்துல் நாசருடைய ஆட்சி அங்கே நீடித்தது. 70களிலே அவர் ஒரு மாரடைப்பினால் இறந்த பொழுது அவருடைய துணை ஜனாதிபதியாக இருந்த அன்வர் சாதாத் அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றார். 1982 ஆண்டு அன்வர் சாதாத் ஒரு இராணுவ படையணியிலே இராணுவ படையினுடைய அணிவகுப்பிலே மரியாதை அணிவகுப்பிலே கலந்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய சொந்த இராணுவத்தினரால் ஒருவரால் அன்வர் சாதாத் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து 83 ஆண்டு முபாரக் என்கிற ஹுஸ்னி முபாரக் என்கிறவர் அந்த அதிகாரத்திற்கு வந்தார். 2010 ஆண்டு எகிப்தியர்கள் வீதிக்கு இறங்கி போராடி முபாரக் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியதன் விளைவாக முபாரக் பதவி கவிழ்க்கப்பட்டு அந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக பூர்வமான தேர்தல் நடத்தப்பட்டு அந்த தேர்தலிலே அந்த நாட்டில் 80 ஆண்டு காலமாக செயற்பட்டு வருகின்ற பிரதர்ஹுட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரியக்கம் மிக பெரும் மக்கள் ஆதரவை பெற்று ஒரு பாராளுமன்றத்தை கைப்பற்றி அதே போன்று அங்கு நடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அந்த இயக்கத்தின் அந்த கட்சியினுடைய பிரபலமான ஒரு கலாநிதியான டாக்டர் முர்சி அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவாகி ஒரு வருடம் சரியாக கழிந்த நிலையிலே இந்த வருடம் ஜூலை 3ஆம் தேதி முர்சியை அந்த நாட்டுடைய இராணுவம் கைது செய்து ஜனநாயகபூர்வமான ஆட்சிக்கு அவர்கள் முடிவு கட்டியதற்கு பிற்பாடு அந்த நாட்டிலே முர்சிக்கு ஆதரவளித்த 60% மக்கள் அவரை மீண்டும் ஜனாதிபதி பதவியில் அமர்த்த வேண்டும் என்று ராபியா, லதவியா, நஹ்தா, ராம்சஸ் போன்ற பிரபலமான மைதானங்களிலே மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு கடந்த ரமலான் முழுவதும் அமைதியான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவர்கள் மீது
எகிப்திய ராணுவம் சரமாரியாக பொதுமக்கள் மீது சுட்டதிலே பல குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள் என்று கிட்டத்தட்ட 6000 மக்களை ராணுவம் சுட்டுக் கொன்று அந்த இடங்களிலிருந்து அவர்களை கலைத்தது. எகிப்திலே ஒரு பெரிய இரத்த ஆறு ஓடியதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்கின்றோம் என்பதுதான் உண்மையிலே இன்றிருக்கின்ற முக்கியமான கேள்வியாகும். 8500 ஆண்டுகால எகிப்தினுடைய வரலாற்றை ஒரு சில நிமிடங்களுக்குள் மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு முன்வைத்தேன். இந்த எகிப்தில் உண்மையில் இன்று என்ன நடக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் மக்கள் வீதிக்கிறங்கி ராணுவத்தினுடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், ஜனநாயக பூர்வமாக நாங்கள் தெரிவு செய்த மக்கள் ஆட்சியினுடைய தலைவர் பதவியில் அமர்த்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரி வருகிறார்கள். அந்த கோரிக்கைக்கு எதிராக ராணுவம் தங்களுடைய துப்பாக்கிகளை திருப்புகின்றது, மக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு பயங்கரமான ஸ்தம்பித நிலைக்கு அந்த நாடு வந்து சேர்ந்திருக்கிறது. அரசு அலுவலகங்களில் பணியாற்றுகின்ற 80% வேலையை பகிஷ்கரிக்கிறார்கள். நாட்டினுடைய பொருளாதாரம் அதள பாதாளத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. பிரபலமான ஹோட்டல்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய டூரிசம் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 0 நிலைமைக்கு வந்திருக்கிறது. எகிப்தில் பயங்கரமான ராணுவ கொடுங்கோன்மை அதிகாரத்திலே அமர்ந்திருக்கின்றது. இந்த நாடு உங்களுக்கு தெரியும், 1100 ஆண்டுகால பழமை வாய்ந்த அல் அஸ்ஹர் என்கிற பிரபலமான உலகத்தில் தோன்றிய முதலாவது பல்கலைக்கழகம் என்று கூட சொல்வார்கள். அந்த பல்கலைக்கழகத்தை கொண்டிருக்கின்ற நாடு, விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட இந்த நாட்டிலே இயற்கை எரிவாயு அதிகமாக கிடைக்கின்றது. உல்லாச பயணத்தொழில் என்பது முக்கியமான ஒரு வருமான மூலமாக இருக்கின்ற இந்த நாட்டிலே இன்று என்ன நடக்கிறது என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எகிப்து 1920களில் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தோன்றிய மன்னர் ஃபுவாத், அவருடைய மகன் ஃபாரூக், பின்னர் வந்த நஜீப், அவருக்கு பிறகு வந்த ஜமால் அப்துல் நாசர், அவருக்கு பிறகு வந்த அன்வர் சாதாத், 30 ஆண்டு காலமாக இறுதியாக இருந்து பதவி கவிழ்க்கப்பட்ட முபாரக் என்ற இந்த 6 பேரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த 6 பேரில் அநேகமானவர்கள், பெரும்பாலானவர்கள் எகிப்தினுடைய இராணுவத்திலே இருந்து வந்தவர்கள். ஒன்று அவர் நேவியாக இருக்கலாம், அல்லது தரைப்படையாக இருக்கலாம். இராணுவத்திலே இருந்து உதவி, அதாவது பதவி உயர்வு பெற்று கடைசியிலே அதிகாரத்தை இராணுவ புரட்சியினூடாக கைப்பற்றியவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்களுக்கும் 1920களிலே அந்த நாட்டிலே உருவாக்கப்பட்ட பிரதர்ஹுட் என்ற பெரும் இயக்கத்திற்கும் இடையிலே இருக்கின்ற வேறுபாடு என்ன? உலகம் பூராகவும், குறிப்பாக மத்திய கிழக்கின் பல நாடுகளிலே இந்த பிரதர்ஹுட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய பேரியக்கம் கடந்த 80 ஆண்டு காலமாக தங்களுடைய தாவா, சமூக, சமய, அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். 80 ஆண்டு காலமாக செயற்பட்டு வருகின்ற இந்த இயக்கங்கள் மீது இந்த 80 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் பயங்கரமான அடக்குமுறைகளை பிரயோகித்து அந்த இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்களை சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்து படுகொலை செய்த ஒரு நீண்ட வரலாற்றை நாம் எகிப்திலே பார்க்கின்றோம். இன்று கூட இந்த இயக்கத்தினுடைய 146 தலைவர்களை எகிப்திய ராணுவம், ஜனாதிபதி உட்பட, பிரதமர் உட்பட முக்கியமான தலைவர்களை கைது செய்து சிறையில் போட்டு சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை இன்றும் கூட நாம் எகிப்திலே பார்க்கின்றோம். இந்த 2 சக்திகளும் யார்? இவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற அடிப்படை வேறுபாடு என்ன? ஏன் இந்த மோதல் இந்த நாடுகளிலே நடைபெற்று வந்தது? 2010ஆம் ஆண்டு ஏன் அரபு உலகத்திலே யாரும் எதிர்பார்க்காத விதமாக மில்லியன் கணக்கான மக்கள் வீதிகளுக்கு இறங்கி தங்களுடைய அதிகார பீடங்களுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏன் போராடினார்கள் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்துக்கென்று ஒரு ஆட்சி வடிவமும் இருக்கின்றது. குர்ஆன் பல இடங்களில் அதை சொல்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உருவாக்கியது உண்மையிலே ஒரு இஸ்லாமிய அரசாங்கமாகும். அந்த அரசாங்கத்தினுடைய நோக்கங்கள் என்ன? அந்த அரசாங்கம் ஏன் தேவையானது? அந்த அரசாங்கத்துடைய குறிக்கோள்கள் என்ன என்பது குறித்தும் குர்ஆனும் சுன்னாவும் விரிவாக பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அரசாங்கத்தினுடைய அடிப்படையான நோக்கம் மக்களுடைய வாழ்க்கையிலே, ஆன்மீகம் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை மேற்பார்வை செய்வதுதான் ஒரு இஸ்லாமிய கவர்மெண்டுடைய முதலாவது குறிக்கோள் என்று குர்ஆன் சூரத்துல் ஹஜ்ஜிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது நோக்கம்
அடிப்படையான பொருளாதார தேவைகள் மக்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றதா, கிடைக்கிறதா என்பதை மேற்பார்வை செய்வதும் அதற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்குவதும் ஒரு இஸ்லாமிய கவர்மெண்டுடைய இரண்டாவது குறிக்கோள் என்று குர்ஆன் சொல்கின்றது. யாரும் ஒரு இஸ்லாமிய சமூகத்திலே பட்டினியால் இறக்கக்கூடாது, பசியால் இறக்கக்கூடாது, வீடு வாசல் இன்றி அவன் இந்த மோசமாக பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையான பொருளாதார தேவைகளை உறுதி செய்வது ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவதாக குர்ஆன் சொல்கின்றது, ஒரு சமூகத்தில் நிகழ்கின்ற தீமைகளை ஒழிப்பது, தீமைகளை அழிப்பது இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய மூன்றாவது குறிக்கோள். நான்காவது குறிக்கோள், ஒரு சமூகத்திலே நல்லவற்றை ஏவுவது, நன்மைகளை ஏவுவது, நன்மைகளை கொண்டு வருவதுதான் இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய நாலாவது குறிக்கோள். ஐந்தாவது குறிக்கோள் குர்ஆன் சொல்கின்றது, இந்த உலகத்திலே நீதியை மீட் அவுட் ஜஸ்டிஸ், நீதியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவது இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய ஐந்தாவது குறிக்கோள் என்று குர்ஆன் சொல்கின்றது. ஆறாவது குறிக்கோள், எல்லா மனிதர்களும் சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும், ஃப்ரீ அண்ட் ஈக்குவல், எல்லோரும் சுதந்திரவான்கள், எல்லோரும் சமத்துவமானவர்கள், இந்த கருத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவது இஸ்லாமிய கவர்மெண்டினுடைய ஆறாவது இலக்கு என்று குர்ஆன் சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எகிப்தில் மட்டுமல்ல, 1950களுக்கு பிறகுதான் பெரும்பாலான அரபு முஸ்லிம் நாடுகள் ஐரோப்பிய காலனித்துவ சக்திகளிடம் இருந்து அரசியல் சுதந்திரம் பெற்றது. இலங்கை 125 ஆண்டுகள் இறுதியாக எப்படி பிரிட்டிஷ் காலனியிடமிருந்து அரசியல் சுதந்திரம் பெற்றதோ அதுபோன்று 150 ஆண்டுகளுக்கு பிறகு 1950களில் தான் பெரும்பாலான எங்களுடைய அரபு நாடுகள் ஐரோப்பாவிடம் இருந்து, பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து, இத்தாலியர்களிடம் இருந்து, பிரிட்டிஷ்காரர்களிடம் இருந்து, ஹலண்ட்காரர்களிடம் இருந்து இஸ்லாமிய அரபு நிலங்கள் மீட்கப்பட்டன 1950களுக்கு பிறகு. இந்த 1950களுக்கு பிறகு 2 வகையான தலைவர்கள் இந்த சுதந்திரம் அடைந்த அரபு முஸ்லிம் நாடுகளுடைய தலைமை பீடங்களுக்கு வந்தார்கள். ஒரு வகை தலைவர்கள் யார் என்றால், பிரிட்டிஷ் காலனிக்கு எதிராக ஆயுத ரீதியாக போராடி அரசியல் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட இஸ்லாமிய இயக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தன. வட ஆப்பிரிக்காவிலே சனூசியா என்ற இயக்கம், கிழக்கு ஆப்பிரிக்காவிலே மஹதி என்ற இயக்கம். இந்த சனூசியா இயக்கத்தினுடைய கடைசி தளபதியாகவே உமர் முக்தார் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். லிபியாவுடைய அரசியல் சுதந்திரத்துக்காக அவர் போராடி இத்தாலியிடமிருந்து அரசியல் சுதந்திரத்தை லிபியாவுக்கு அவர் பெற்றுக் கொடுத்தார். உண்மையான இஸ்லாமிய ஷரியாவை கொண்டு வர வேண்டும் என்று கனவு கண்ட இஸ்லாமிய தலைவர்கள் படை திரட்டி பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக, இத்தாலியர்களுக்கு எதிராக போராடினார்கள், அதிகாரத்துக்கு வந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக என்ன நடந்தது என்றால், அவர்கள் அதிகாரத்திலே நீடிக்கவில்லை. இந்த நாடுகளிலே 150 ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்ட மேற்கத்திய புரொடக்ஷனாக, வெஸ்டர்ன் புரொடக்ஷனாக இருந்த ராணுவ ஸ்ட்ரக்சர் அந்த இஸ்லாமியவாதிகளுக்கு எதிராக போராடி ராணுவ புரட்சி செய்து இந்த நாடுகளிலே அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். முஹம்மது இத்ரீஸ் சனூசி என்பவர் லிபியாவுக்குடைய முதல் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஜனாதிபதியாக வந்தார். அவருக்கு எதிராக 1960 செப்டம்பர் 1 கேர்னல் கடாஃபி என்கின்றவர் ராணுவ புரட்சி செய்து அந்த நாட்டுடைய அதிகாரத்தை கைப்பற்றினார். சிரியாவிலே நாசிம் அல் குதுசி என்பவருக்கு எதிராக 1960ஆம் ஆண்டுகளிலே ஹாஃபிஸ் அல் அசத் என்கிற ஒரு ராணுவ தளபதி புரட்சி செய்து அந்த நாட்டுடைய அதிகாரத்தை கைப்பற்றினார். அல்ஜீரியாவிலே, துனிசியாவிலே, இப்படி பல நாடுகளிலே உண்மையாக இஸ்லாமியவாதிகள் போராடி அரசியல் சுதந்திரத்தை பெற்றார்கள். ஆனால் அந்த நாடுகளிலே மதச்சார்பற்ற, இஸ்லாத்துடைய பரம எதிரிகளாக இருக்கின்ற, இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமுமே இல்லாத மேற்கு நாடுகளுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கின்ற ராணுவ தளபதிகள் அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். உலகம் பூராகவும் இப்படியான ஒரு தலைமைத்துவம் இன்று வரைக்கும் அப் டு நவ் அவர்கள் நீடிக்கிறார்கள். 5 தசாப்தங்களாக அரபு முஸ்லிம் நாடுகளுடைய தலைமை பீடங்களிலே 2 வகையான தலைவர்கள் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிற விஷயங்கள் தான் இன்று என்ன நடக்கின்றது, இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கான ரோட் மேப். இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒன்றும் உங்களுக்கு விளங்காது. 50 ஆண்டு காலமாக 2 வகையான தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகை தலைவர்கள் இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லாத,
இஸ்லாத்துடைய ஆவண்ணாவும் தெரியாத அமெரிக்க ராணுவ கல்லூரிகளிலே பயின்ற இஸ்லாமிய ஷரியாவுக்கு எதிராக செயல்படுகின்ற மதச்சார்பற்ற ராணுவ கும்பல்கள். இது ஒரு புறம். அல்ஜீரியாவிலே அப்துல் அசீஸ் பூத்தப்லிகா என்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் மேஜர் ஜெனரல். பாகிஸ்தானிலே நவாஸ் ஷரீஃபுக்கு முன்பாக கடைசியாக இருந்தார். இப்படி எல்லாமே ராணுவ தளபதிகள் கொண்ட ஒரு இஸ்லாமிய உலகம் 50 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. இன்னொரு பக்கம் மன்னர்கள் அதிகாரத்திலே இருக்கிறார். மத்திய கிழக்கில் எடுத்துக்கொண்டால் சவுதி அரேபியாவிலே, கட்டாரிலே, ஓமானிலே, பஹ்ரைனிலே என்று ஜோர்தானிலே, பல மொரோக்கோவிலே, பல நாடுகளிலே இன்றும் மன்னர்கள் இருக்கிறார். இவர்கள் எப்படி அதிகாரத்துக்கு வந்தார்கள் என்றால், இந்த ஒட்டோமன் எம்பியாருக்கு கீழே, ஒட்டோமன் எம்பியார் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போன்று உலகத்தினுடைய அரைப்பாசி நிலத்தை 600 ஆண்டு கால முஸ்லிம்கள் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியை தான் நாங்கள் ஒட்டோமன் எம்பியார் என்று சொல்கின்றோம். இந்த ஆட்சியின் போது உலகத்திலே நாடுகள் என்ற ஒழுங்குகள் இருக்கவில்லை. உலகத்தில் இருந்ததெல்லாம் பிராந்தியங்கள், ரீஜன். உலகத்தில் இருந்து 193 நாடுகளுக்கு அரசியல் பரிபாசையிலே சொல்வார்கள் நேஷன் ஸ்டேட் என்று சொல்வார்கள். தேச அரசுகள். இலங்கை ஒரு தேச அரசு, இந்தியா ஒரு தேசிய அரசு, அமெரிக்கா ஒரு தேச அரசு, சவுதி அரேபியா ஒரு தேச அரசு. தேச அரசு என்பதனுடைய அர்த்தம் இந்த நாட்டுக்கு ஒரு நில எல்லை, ஒரு நீர் எல்லை, ஒரு வான் எல்லை, ஒரு கடல் எல்லை, இந்த எல்லைகளை கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்றத்தை கொண்டிருக்கின்ற, சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற இறைமை கொண்ட ஒரு நாட்டை தான் நாம் தேச அரசு என்று சொல்றோம். இது முந்தனாச்சுதான் உலகத்துக்கு இந்த ஒழுங்கு வந்தது. இதற்கு முன்பாக அப்படி இருக்கவில்லை. எப்படி இருந்தது என்றால், நஜிது, ஷாம் என்று, மொரோக்கோ, மகுரப் என்று பிராந்தியங்கள், அதற்கு ஒரு கவர்னர் இருந்தார். இந்த துரதிருஷ்டவசமாக துருக்கியை தலைநகரமாக கொண்ட பிரம்மாண்டமான ஒட்டோமன் எம்பியாரை 17ஆம் நூற்றாண்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கின்ற திட்டங்களிலே ஐரோப்பா ஈடுபட்டது. நீ அரப், நீ ஏன் துருக்கியை கீழே இருக்கிறாய்? நீதான் உலகத்தில் உயர்ந்தவன். ஒண்ட மொழியில் தான் குர்ஆன் இருக்கிறது, ஒண்ட மொழிதான் சொர்க்கத்தின் மொழி, ஒண்ட மொழியில் தான் நபி வந்தார். அப்படி இருக்கிற பொழுது ஏன் நீ துருக்கியர்களுடைய தலைமை கீழே இருக்கிறாய் என்று உருபா என்று சொல்லப்படுகின்ற அரபிசத்தை, அரபு வாதத்தை, பாரசீக வரியை இந்த அரபு பாரசீக உலகத்திலே பிரச்சாரம் செய்து இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக முஸ்லிம்களே படையெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஐரோப்பா உருவாக்கிவிட்டது. அப்படி படையெடுத்த அரபு நாடுகளின் இந்த பிரபலமான குடும்பங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் வாக்குறுதி அளித்தார்கள். எப்படி என்றால், இந்த ஒட்டோமன் எம்பியார் ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை ஆளுகிறார்கள் முஸ்லிம்கள், இதிலே நஜிதை, ஷாமை, பாரசீகத்தை நீங்கள் பிரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கே அதை ஒரு நாடாக மாற்றி அந்த நாட்டுடைய அதிகாரத்தை உங்களுக்கு தருவோம் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நஜிதிலே இருந்த இப்னு சஊத் என்ற ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் பிரிட்டிஷ்காரர்களோடு சேர்ந்து இஸ்லாமிய ஒட்டோமன் எம்பியாருக்கு எதிராக படையெடுத்தார்கள். ஒட்டோமன் எம்பியாருடைய படையை கீழே இறக்கிவிட்டு, கொடியை கீழே இறக்கிவிட்டு பிரிட்டிஷ்காரர்களுடைய கொடியை உயர்த்தினார்கள். அதற்கு பிரதி உபகாரமாக இப்னு சஊத் என்ற ஃபேமிலிக்கு அந்த நஜிதினுடைய ஒரு பிரதேசம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அந்த பிரதேசத்துக்கு இப்னு சஊத் ஃபேமிலி மம்லகத்து சஊதியத்துல் அரபியா என்று அதற்கு பெயரிட்டுக் கொண்டது. ஆல் ஷேഖுடைய ஃபேமிலி குவைத்தை உருவாக்கி கொண்டது. ஆல் சுல்தானுடைய ஃபேமிலி ஓமானை உருவாக்கி கொண்டது. இப்படி மன்னர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் இஸ்லாமிய உலகத்தை உடைத்து துண்டாடி சிறு சிறு பிரிவுகளாக பிரித்து போட்ட பிச்சைகளின் ஊடாக பல அரபு நாடுகள் உருவாக்கப்பட்டன. அந்த அரபு நாடுகளிலே பரம்பரையாக ஆட்சியை நடத்துகின்ற மன்னர்கள் அதிகார பீடத்திற்கு வந்தார்கள். இப்பொழுது பாருங்கள், 50களுக்கு பிறகு 2 வகையான தலைமைத்துவங்கள். ஒன்று, இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமுமே இல்லாத 90% முஸ்லிம்களை கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டில் இஸ்லாத்தோடு எந்த சம்பந்தமுமே இல்லாத ராணுவம் அதிகாரத்துக்கு வந்தது. இன்னொரு புறம், ஆட்சியை பரம்பரையாக குடும்ப சொத்தாக பராமரித்து வருகின்ற மன்னர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த 2 வகையான தலைமை பீடங்களும் சுதந்திரத்துக்கு பிந்தி 50 ஆண்டு காலமாக நான் ஏற்கனவே சொன்ன குர்ஆன் சொல்லுகின்ற இஸ்லாமிய அரசாங்கத்துடைய கடமைகளை, குறிக்கோள்களை, இலக்குகளை அடைந்தார்களா என்று கேட்டால் இல்லை, அடையவில்லை. என்பதனால் தான் 50 ஆண்டுகளாக பொறுமை காத்த மக்கள் இரும்பு சர்வதிகாரி என்று சொல்லப்பட்ட கடாபிக்கு எதிராக வெறும் கைகளோடு வீதிக்கு இறங்கி போராடத் தொடங்கினார்கள். பின் அலி என்று சொல்லப்படுகின்ற தூனிசியாவுடைய பயங்கரமான சர்வதிகாரிக்கு எதிராக மக்கள் வெறும் உணர்வுகளோடு மட்டும் வீதிக்கு இறங்கி போராடத் தொடங்கினார்கள். முபாரக் என்ற 6வது நவீன ஃபிரௌனுக்கு எதிராக ஈஜிப்திலே மக்கள் மில்லியன் கணக்கில் இறங்கி போராடத் தொடங்கினார்கள். ஏன்? 50 ஆண்டுகளமாக உங்களுக்கு தெரியும், இந்த 6 இலக்குகளை இவர்கள் அடையவில்லை என்பது மட்டுமல்ல, உலகத்திலே வேர்ல்ட் மேப்பை வச்சு நீங்கள் பாருங்கள், எங்கே முஸ்லிம்கள் செறிவாக வாழ்கிறார்கள் என்று பாருங்கள். வபாரக்னா ஹவுலஹு, நாம் முஸ்லிம்கள் வாழுகின்ற நிலத்தை சூழ அருள் பாலித்திருக்கின்றோம். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கின்ற அச்சாணியாகவும் ஆதார சுருதியாகவும் அடிப்படையாகவும் அடித்தளமாகவும் இருக்கின்ற பெட்ரோலியம், உலகத்தினுடைய குளோபல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பெட்ரோலியம் more than 70% முஸ்லிம் நாடுகளிலே இருக்கின்றது. உலகத்தினுடைய இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸிலே 40% எங்களுடைய கையிலே இருக்கிறது. உலகத்தில் அதிகமான மீன்பிடிப்பதற்கான கண்டமேடைகளை கொண்டிருக்கின்ற கடல் பிராந்தியங்களை முஸ்லிம் உலகம் உள்ளடக்கி இருக்கிறது. மத்திய தரைக்கடலாக இருக்கலாம், செங்கடலாக இருக்கலாம், சாக்கடலாக இருக்கலாம், உலகத்தின் பிரம்மாண்டமான கரையோரங்களில் எல்லாம் முஸ்லிம்கள் தான் வாழ்கிறார்கள். இந்தோனேஷியா என்பது 12,000 தீவு கூட்டங்கள், மலேசியா என்பது அழகான ஆழ்கடி மீன்பிடிப்பதற்கான கண்டமேடை கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான நாடு. மீன்பிடி எங்களுடைய கைகளிலே இருக்கிறது. மத்திய ஆசிய குடியரசுகளை எடுத்து பாருங்கள், உலகத்தில் 30% உலகத்தினுடைய பழ உற்பத்தியை மத்திய ஆசியாவில் இருக்கின்ற 6 முஸ்லிம் குடியரசுகள் தான் உற்பத்தி செய்கின்றன. உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், தாஜிகிஸ்தான் என்ற இந்த 6 குடியரசுகளும் தான் உலகத்தில் 30% பழங்களை, தானியங்களை, பட்டாடைகளை உலகத்துக்கு வழங்குகின்றன. ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற 53 நாடுகளிலே இருக்கின்ற 33 முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள் தான் உலகத்திலே தங்கத்தை, வெள்ளியை, செம்பை, ஈயத்தை, உலகத்தில் உள்ள மிகப்பெரும் கனிமங்களை உலகத்துக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, 50 ஆண்டு காலமாக இந்த பொருளாதார வளங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியுமா? முஸ்லிம் உலகத்தை கூறு போட்டு பிரித்து துண்டாடி தங்களுக்கு விருப்பமானவர்களை அதிகார பீடத்தில் அமர்த்தி கொண்டு ஜனநாயகத்தை, மனித உரிமைகளை, கருத்து சுதந்திரத்தை பற்றி வாய்களிலே பேசிக் கொண்டிருக்கின்ற ஐரோப்பாவும் அமெரிக்காவும் 50 ஆண்டு காலமாக இந்த பொருளாதாரத்தின் மீது அவர்கள் குறியாக இருந்து கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறை இங்கே வந்துவிட்டால் இந்த பொருளாதார வளங்கள் எல்லாம் கூழ் பண்ணப்படும், ஒன்று திரட்டப்படும், முஸ்லிம் உலகம் ஐக்கியப்பட்டுவிடும். இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திலே செல்வாக்கு செலுத்துகின்ற ஐரோப்பாவும் அமெரிக்காவும் வீழ்ந்துவிடும். எனவே இஸ்லாமியவாதிகள் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே இந்த சக்திகள் 50 ஆண்டு காலமாக குறியாக இருந்தார்கள். ஆனால் இதே 50 ஆண்டு காலம் இஸ்லாமும் இங்கே வளர்ச்சி அடைய தொடங்கியது, தாவா விரிவடைந்தது. மக்களுக்கு இதுதான் the complete way of life. இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அது உலகத்தில் எதை சாதிக்க விரும்புகிறது என்ற சிந்தனை எல்லாம் தாவாவின் ஊடாக மக்களுக்கு 50 ஆண்டு காலமாக முன்வைக்கப்பட்டு பெருந்தொகையான மக்கள் இந்த தாவாவை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்ற ஒரு நிலைமையும் இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளே உருவாகும். ஒரு புறம் இஸ்லாத்துடைய விரோதிகள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், இன்னொரு புறம் இஸ்லாம் வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று உழைக்கின்றவர்கள் கடும் போராட்டத்திற்கு மத்தியிலே இந்த ராணுவ சதி கும்பல்கள் ஒவ்வொரு ஆட்சியின் பொழுதும் இந்த இஸ்லாமியவாதிகளை அடக்கி ஒடுக்கி சிறையிலே போட்டு சித்திரவதை செய்து பல்லாயிரக்கணக்கானோரை 1960ஆம் ஆண்டு எகிப்திலே நடந்த ஒரு கோர சம்பவத்தை பாருங்கள். ஜைனப் அல் கஸ்ஸாலி என்ற ஒரு பெண்மணி, ஒரு மிகப்பெரிய தாய், அவரை அப்துல் நாசர் ஒரு உளவு ஒற்றனை அனுப்பி அவரிடம் பேரம் பேசுகிறான். என்ன,
ஸைனப் அல்-கஸாலியே, உங்களுடைய இஸ்லாமிய தாவா பிரச்சாரத்தை நீங்கள் கைவிட்டு விடுங்கள், உங்களுக்கு நாம் இந்த நாட்டுடைய கல்வி அமைச்சை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஸைனப் அல்-கஸாலி சொன்னார், அதிகாரம் தலைக்கேறிய மடையர்களோடு அந்த மடையர்களுடைய கைகளில் இருக்கின்ற சாட்டை கயிறுகளுக்கு, அந்த மடையர்களுடைய கைகளிலே இருக்கின்ற சித்திரவதை கருவிகளுக்கு நான் பயப்பட மாட்டேன், நான் ஒரு பொழுதும் இந்த தாவாவை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொன்ன பொழுது, ஒரு பெண் என்று பார்க்காமல் ஸைனப் அல்-கஸாலியை கைது செய்து அப்துல் நாசர் சிறையிலே போட்டு விஷர் நாய்களை அந்த பெண்ணுக்கு எதிராக ஏவி விட்டு சிறையிலே படு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்ட வரலாற்றை பார்க்கின்றோம். ஒரு பெண்ணை எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார் என்றால், ஜமால் அப்துல் நாசருடைய 4வது ஃபிரௌனுடைய அந்த கொடுங்கோன்மை 60களிலே ஈஜிப்திலே ஆண்களுக்கு எதிராக எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். 1948ஆம் ஆண்டு மன்னர் ஃபாரூக் என்கிற எதேச்சதிகாரி சர்வதிகாரி சுபஹ் தொழுது கொண்டு வெளியேறிய இஹ்வானுல் பிரதர்ஹுட் என்ற இயக்கத்துடைய ஸ்தாபகர் இமாம் ஹசனுல் பன்னா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ராம்சஸ் அந்த பள்ளியிலே இருந்து வெளியேறிய பொழுது அந்த மைதானத்திலே வைத்து சுபஹ் வேளையிலே சுட்டுக் கொன்றதை நாங்கள் பார்க்கிறோம். அமெரிக்கா சொன்னது, ஹசனுல் பன்னாவை சுடு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு எகிப்திலே இஸ்லாம் அதிகாரத்துக்கு வந்துவிடும். இந்த நாட்டிலே 7 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று எகிப்தில் 7 கோடி முஸ்லிம்களும் 80 லட்சம் காப்ட் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். எகிப்தில் இது இஸ்லாம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் உலகம் பூராகவும் ஒவ்வொரு மத்திய கிழக்கு நாடுகளிலும் வேகமாக இந்த இஸ்லாம் பரவிவிடும். பரவிவிட்டால் மன்னர்களே உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்க முடியாது, மதச்சார்பற்ற ராணுவ தலைவர்களே உங்களுக்கு ஜனாதிபதியாக இருக்க முடியாது, எங்களுக்கு உலகத்தில் செல்வாக்கு செலுத்த முடியாது. காரணம், உங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற பெட்ரோலியத்தை, எண்ணெய் வளத்தை குறைந்த விலையிலே நாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறோமே, அது இல்லாமல் போய்விடும். சோ இஸ்லாத்தை அடக்குங்கள், இஸ்லாமியவாதிகளை ஒடுக்குங்கள், கொலை செய்யுங்கள் என்று 50 ஆண்டு காலமாக ஜனநாயக போராளிகளான அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இந்த படுமோசமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார். இந்த எகிப்தில் தோன்றிய இந்த பேர் இயக்கத்தை 60களிலே அப்துல் நாசரும், 70களிலே அன்வர் சதாத்தும், 80களிலே ஹொஸ்னி முபாரக்கும் அவர்களை செய்த சித்திரவதைகள் பார்த்து யாரும் நினைத்தார்கள் இஸ்லாம் உலகத்திலிருந்து அழிந்து விட்டது, மீண்டும் அது செல்வாக்கு பெற்ற ஒரு மார்க்கமாக வராது, அதிகாரத்துக்கு உண்மையான இஸ்லாமிய தலைவர்கள் வரமாட்டார்கள், காரணம் எல்லா தலைவர்களுடைய கதையும் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். மாஷா அல்லாஹ், யுரிதூன குர்ஆன் சொல்கிறது, இஸ்லாத்துடைய எதிரிகள், அல்லாஹ்வுடைய அதுவுகள் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைப்பதற்கு விரும்புகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் அந்த பிரகாசத்தை பூரணப்படுத்தி இருக்கிறார். எதிரிகள் எண்ணுவது போன்று இஸ்லாம் என்ற பிரகாசத்தை யாருக்கும் வாயால் ஊதி அணைக்க முடியாது. தலைவர்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையா இந்த இயக்கம்? எகிப்திலே 80 ஆண்டு காலமாக சிறைச்சாலைகளிலே சித்திரவதைப்பட்ட அவர்கள் செய்தது ஒரே ஒரு குற்றம்தான். குத்தில அஸ்ஹாபுல் ஹுதூத். சூரத்துல் புரூஜிலே அல்லாஹ் சொல்கிறான் கிடங்கு வாசிகள் பற்றி. அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸுல் ஹமீத். ஒரு மன்னன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையே ஒரு தீக்கிடங்கை மூக்கி அதிலே போட்டு அவ்வளவு பேரையும் கொன்று குவித்த பொழுது அந்த கிடங்கை பார்த்து கொண்டு அந்த கொடூர மன்னனும் அவனுடைய அடியாட்களும் சிரித்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. கிடங்கிலே போடப்பட்ட மூமின்கள் தோல்வி காணவில்லை. தாலிகல் ஃபௌசுல் கபீர். அவர்கள் இறந்திருக்கிறார்களே, அதுதான் மகத்தான வெற்றி. அவர்களை கொன்று குவித்தீர்களே, நீங்கள் நிரந்தரமாக நரகத்திலே தங்கியிருப்பீர்கள், நீங்கள் தான் தோல்வியடைந்தீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 8 தசாப்த கால கடும் கொடூரம், சித்திரவதை, வதை முகாம்கள் இப்படி கடந்து வந்த நேரம்தான் அல்லாஹ் தஆலா வானத்தில் இருந்து ஒரு புரட்சியை இறக்கினார். அமெரிக்காவுடைய சிஐஏயும் இஸ்ரேலுடைய மொசாடும் சொன்னார்கள், we have failed. Why? Because we can't predict the revolution, Arab Spring. எங்களால் இதை எதிர்வு கூற முடியாமல் போனது. வெரி பவர்ஃபுல்
intelligent in the world, they have failed because நாம் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால், அல்லாஹ்வுடைய நீதிகள் உலகத்தில் செயற்பட விரும்பினால் மனிதர்களால் அதை மாற்ற முடியாது என்று குர்ஆன் சொல்கிறது. சும்மா மக்களை வீதிக்கு தூனிசியாவிலே முகமது பூ அசீஸ் என்ற 24 வயது ஒரு இளைஞனுடைய ரோட்டோர வியாபாரத்தில் அவன் பயன்படுத்திய பொருளை அந்த நாட்டுடைய சர்வதிகார போலீஸ்காரர்கள் பறிமுதல் செய்த பொழுது பூ அசீஸ் பெட்ரோலை ஊற்றி தன்னை சூசைட் பண்ணி கொண்ட பொழுது தூனியர்கள் பின் அலியினுடைய கொடுங்கோன்மை ஆட்சிக்கு எதிராக வீதிக்கு வந்தார்கள். வந்தவுடனே மில்லியன் கணக்கான மக்கள் சொன்னார்கள், பின் அலி கெட் அவுட், இர்ஹல், கோ அவுட். உடனே பின் அலி நாட்டை விட்டு தப்பி ஓடினார், சவுதி அரேபியாவுக்கு ஓடினார். அந்த நாட்டிலே ஜனநாயக தேர்தல் நடந்தது. இஸ்லாமியவாதிகள் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று இன்று பாராளுமன்றத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த அரபு ஸ்பிரிங், அரபு வசந்தம் தூனிசியாவில் இருந்து அப்படியோ எகிப்துக்கு வந்து, எகிப்திலிருந்து அப்படியோ அது யெமனுக்கு போய், யெமனிலிருந்து அது லிபியாவுக்கு போய் 42 வருட கால இரும்பு சர்வதிகாரி கர்னல் கடாபியை அதிகார ஆசனத்தில் இருந்து தூக்கி வீசி எறிந்தது லிபியாவிலே. யெமனுக்கு வந்து 43 ஆண்டு காலம் இருந்த அலி அப்துல்லா சாலிகை அதிகார கட்சியிலிருந்து தூக்கி வீசிவிட்டு பிறகு அது சிரியாவுக்கு வந்தது. 40 ஆண்டு காலமாக கோலோச்சுகின்ற அசதுடைய குடும்பத்தை தூக்கி வீச வேண்டும் என்று 3 ஆண்டு காலமாக இன்று சிறிய வீதி இரத்தத்திலே நனைந்திருக்கின்றது. 1,10,000 மக்கள் சிறிய மண்ணிலே பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி ஒபாமாவுடைய நிர்வாகம் அந்த நாட்டை தாக்கப் போவதாக சூளுரைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பெரும் பெரும் பின்னணிகள் இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, 55 முஸ்லிம் பெரும்பான் நாட்டில் எங்களும் இஸ்லாமிய ஆட்சி இல்லை. மன்னர்கள், நீங்கள் கேட்கலாம், சவுதி அரேபியா போன்ற ஒரு நாட்டிலே இஸ்லாமிய ஷரியா இருக்கிறது என்று. இல்லை, நத்திங், நோ. இஸ்லாம் என்பது குற்றவியல் சட்டம் மட்டுமல்ல, உகூபாத் மட்டுமல்ல. உகூபாத்தையும் எப்படி இந்த நூற்றாண்டில் நாம் நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பான இஸ்லாமிய தெளிவான வழிகாட்டல்கள் இஸ்லாத்துக்கு இருக்கிறது. ரிசானாவுடைய தலையை வெட்டியமைக்காக அந்த நாட்டில் இஸ்லாம் இருக்கிறது என்று யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இஸ்லாம் இருக்கும் என்றால் இஸ்லாமுடைய ஆட்சி வடிவம் டெமோக்ராட்டிக்கல் இஸ் a tool. ஜனநாயக பூர்வமாக மக்கள் தங்களுடைய ஆட்சியாளரை சுதந்திரமாக தெரிவு செய்வதுதான் இஸ்லாமிய முறை. இப்னு சூத் ஃபேமிலி ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டில் உலகம் அழியும் வரை தாங்கள் தான் மன்னர்கள் என்று பிரகடனம் செய்து யூத நசாராக்களோடு நெருங்கிய ஒப்பந்தங்களை செய்து கொண்டு 450 மில்லியன் அரபு மக்களுடைய வாசற்படியிலே இஸ்ரேல் என்ற ஒரு கேன்சரை கல்டிவேட் பண்ணி கொண்டு ஹாதிமுல் ஹரமைன் என்று அவர்கள் போர்ட் போடுவதனால் மட்டும் அங்கே இஸ்லாம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். முதலாவதாக இஸ்லாம் பெற வேண்டும் என்றால் இஸ்லாமிய வழிமுறையின் ஊடாக ஆட்சி இயந்திரம் பெற வேண்டும். ஷூரா அம்ருஹும் ஷூரா பைனஹும். The shura called democracy. டெமோக்ரசி என்பது ஒரு ஜாஹிலியத் தான். டெமோக்ரசி என்ற கருத்து, டெமோக்ரசி என்ற சிந்தனையில் ஜாஹிலியத் இருக்கிறது. பட் டெமோக்ரசி as a tool. ஒரு இஸ்லாமிய நாட்டில், ஒரு முஸ்லிம் நாட்டில் எப்படி ஒரு முஸ்லிம்கள் ஜனாதிபதியை தெரிவு செய்யறாங்க என்று சொன்னா எலெக்ஷன் தான் நடக்கும். வேற எந்த வழியும் இல்லை. எலெக்ஷன், கம்பைன், பிரச்சாரம் எல்லாம் நடக்கும். மெஜாரிட்டி வந்தவன் ஆட்சிக்கு வருவான், பார்லிமெண்ட் அமைப்பான். இதுதான் இஸ்லாமிய சிஸ்டம். இது இன்று எந்த அரபு நாட்டிலும் இல்லை. ஆனால் 50 ஆண்டு காலமாக உலகத்தில் ஜனநாயகத்தை பறைசாற்றுகின்றோம் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா, they didn't express a single word, even a single word about democracy in the Middle East. Why? அந்த டெமோக்ரசி வந்துவிட்டால், இஸ்லாமியவாதிகள் வந்துவிட்டால், சவுதி அரேபியாவிடமிருந்து சுத்திகரிக்கப்படாத ஒரு குரூட் ஆயில் வரலை என்று 1 single US டாலருக்கு அமெரிக்கா கொள்வனவு செய்கிறார்களே, இந்த நிலை இருக்க மாட்டாது. So they should not come to power. யாரு? இஸ்லாமியவாதிகள் வரக்கூடாது. இதற்காக என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த அமெரிக்க நயவஞ்சக ஒபாமாவும் நிர்வாகமும் பல பில்லியன் டாலர்களை மத்திய கிழக்கில் செலவு செய்கிறார்கள். மன்னராட்சியும் இந்த சர்வதிகார ராணுவ கும்பல்களும் தான் இங்கே நீடிக்க வேண்டும், வேறு யாரும் வரக்கூடாது. இதற்காக பில்லியன் ஆஃப் பில்லியன் USA has been spending for last 5 decades in the Middle East. பேர் என்ன? ஸ்ரீலங்காவிலே ஜனநாயகம் இல்லை, மனித உரிமை மீறப்பட்டது என்று நவநீதம் பிள்ளை எங்கே வருகிறார்? இந்த நவநீதம் பிள்ளை இன்று சிரியாவிலும் ஈஜிப்திலே ராணுவ புரட்சி ஈஜிப்திலே செய்தது யார் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, 2010ஆம் ஆண்டு
குர்ஆன் சொல்கின்ற இந்த ஆட்சி முறை இங்கே இல்லை, பொருளாதாரம் இல்லை, மக்களுக்கு கடும் பிரச்சனை, பட்டினி, பசி, வேலையில்லா பிரச்சனை. முபாரக் என்ற ஃபிரௌனை தூக்கி வீச வேண்டும் என்று மக்கள் வீதிக்கு இறங்கி போராடினார்கள். முபாரக் தூக்கி வீசப்பட்டார். எலெக்ஷன் நடந்தது. முர்சி அதிகாரத்திற்கு வந்தார். அவர் 80 ஆண்டு காலம் வதை செய்யப்பட்ட ஒரு இஸ்லாமிய பேரியக்கத்தின் பிரதிநிதிகளில் ஒருவர் வந்தார். அவருடைய சப்போர்ட்டிங்கிலே ஒரு கவர்மெண்ட் வந்தது. சரியாக 365 நாள் 365 நாளும் அவங்க என்ன செஞ்சார் தெரியுமா? எம்குரூன் பயம் குருவா, திரைமறைவிலே இருந்து அமெரிக்காவும் இஸ்லாத்துடைய பாதுகாவலர்கள் என்று தங்களை பிரகடனம் செய்திருக்கின்ற சவுதி அரேபியாவும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸும், இஸ்ரேலுடைய நெட்டன்யாகும், ஜோர்தானுடைய தலைநகரம் அம்மானிலே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு மாநாடு நடத்தினார்கள். என்ன மாநாடு? முர்சி பதவிக்கு வந்த பொழுது ஈஜிப்டுடைய எக்கானமி, ஈஜிப்டுடைய திரைசேரி ஜீரோவிலே இருந்தது. காரணம், முபாரக் கொள்ளையடித்திருந்த திருடி இருந்த பணத்தின் அளவு $50 பில்லியன். ஈஜிப்ட்ல எண்ணெய் இல்லை, ஆனால் ஒரு விவசாய நாட்டிலே அவர் கொள்ளையடித்த தொகை எவ்வளவு? 50 பில்லியன். தூனிசியாவுடைய பின்னலி கொள்ளையடித்த தொகை 100 பில்லியன். லிபியாவுடைய இரும்பு சர்வதிகாரி, 42 ஆண்டுகால இரும்பு சர்வதிகாரி கர்னல் கடாபியினுடைய சொத்து விவரம் $150 பில்லியன். எப்படி திருடர்கள், எப்படி மாபியா கும்பல்கள், திருட்டு கூட்டங்கள் 50 ஆண்டு காலமாக எங்களுடைய அதிகார பீடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு இப்பொழுது புரியும். முர்சி வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் உமையா, அதாவது உமருடைய ஆட்சியிலிருந்து அபூபக்கருடைய, உஸ்மானுடைய ஆட்சி, அலியுடைய ஆட்சி முடியும் வரைக்கும் இருந்த 100 ஆண்டுகள் மட்டும்தான் அங்கே இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு உமையாக்கள் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி இல்ல, அப்பாஸுடைய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி இல்ல. ஒட்டமன் எம்பியாருக்குள்ளே ஒரு 400 இயர்ஸ் இருந்தது, பல குறைபாடுகளோடு. அதற்கு பிறகு first time in the history of Egypt, democratically elected president, the first time in Egypt. முர்சி வந்து பார்த்தார். திரைசேரி எல்லாம் காலி, வேலையில்லா பிரச்சனை, பயங்கரமான இஷ்யூஸ். நாட்டை கொண்டு போக வேண்டால் பெருந்தொகை பணம் வேண்டும். அதை கேட்டார். யார்கிட்ட கேட்டார்? IMF கேட்டார், வேர்ல்ட் பேங்க் கேட்டார். IMF வேர்ல்ட் பேங்கையும் இயக்கிறது அமெரிக்கா. அந்த அமெரிக்க வஞ்சகம் சொன்னது, கொடுத்துடாத, கொடுத்தால் இஸ்லாமிக் கவர்மெண்ட் ஒன்று வந்துடும், வந்துவிட்டால் நல்ல மாடல் ஒன்று வந்துவிடும், வந்துவிட்டால் அரபு இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இது பரவிவிடும், சோ கொடுக்காத. அரபு நாடுகளை கேட்டு பார்த்தார் முர்சி. அவன் கொடுப்பானா? எங்களுடைய பரம எதிரிகள் நீங்க வந்தா நாங்க அவுட், யூ ஆர் இன், we are out, so we will not give you. ஓ, என்ன செய்வது? கடும் போராட்டத்துக்கு மத்தியிலே ஸ்ட்ரகிள் பண்ணுகிறார்கள். பண்ணிக்கொண்டு இந்த நாட்டை எப்படியே முன்னேற்ற வேண்டும் என்று நஹ்லா என்ற ஒரு மேஜர் ப்ராஜெக்டை அவர்கள் தயாரித்தார்கள். நஹ்லாவிலே சொன்னார்கள், உலகத்தில் ஓடுகின்ற நீண்ட நைல் நதி எகிப்தினுடைய 3/2 பகுதி தண்ணி அது எகிப்துக்கு சொந்தம். இந்த நைல் நதியிலே எகிப்துக்கு வெளியே உள்ள எல்லையிலே அமெரிக்கா அணைக்கட்டுகளை போட்டுக்கொண்டு பல பில்லியன் பேரல் தண்ணியை கொள்ளையடித்து வித்துக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் தடை செய்வோம். இப்படி ஒரு மேஜர் ப்ராஜெக்டை போட்டார். ஆனால் ஒரு பொழுதும் மத்திய கிழக்கிலே, அரபு இஸ்லாமிய உலகத்திலே இஸ்லாமிய ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்ற இஸ்ரேல், அமெரிக்கா, அரபு நாட்டு மன்னர்கள், மரமண்டைகள் 3 பேரும் சேர்ந்து அம்மானிலே ஒரு மாநாடு நடத்தினார்கள். சொன்னார்கள், முர்சியினுடைய ஆட்சி இதற்கு பிறகு நீடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது, அவருடைய ஆட்சியை புரட்ட வேண்டும். என்ன செய்யலாம்? எகிப்தில் இருக்கின்ற 85 லட்சமான கிறிஸ்தவர்களுக்கு நிறைய டாலர்களை கொடுங்கள், மக்களை ரோட்டுக்கு இறக்குங்கள். யார் அதுக்கு ஃபண்ட் பண்றது? சவுதி அரேபியா சொன்னது நான் தாரேன் $5 பில்லியன், UAE சொன்னது நான் தாரேன், அமெரிக்கா சொன்னது நான் தாரேன். மக்கள் இறக்கும்போது இறக்கிவிட்டு ராணுவம் என்ன செஞ்சது? ராணுவ புரட்சியை அவர்கள் ராணுவ புரட்சி இல்லாத மாதிரி காட்டி மக்களை எல்லாம் வீதிக்கிறங்க. முர்சி ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். முர்சியுடைய ஆட்சியை யாரும் ஆதரிக்கவில்லை. 40% எதிர்ப்பு இருந்தாலும் 60% மக்கள் ஆதரவு ஊடகம்தானே அவர் வந்திருக்கிறார் ஜனாதிபதியாக. வீதிக்கிறங்கி ராணுவம் ஒரு தரப்பில் முர்சியை கைது செய்து சிறையிலே போட்டார்கள். போட்ட உடனே அந்த திட்டத்தில் அவர்களுக்கு தெரியும் 60% மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். வீதிக்கு வந்தார்கள்.
ரமலானிலே வந்தார்கள். 8 மில்லியன் மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள். 80 லட்சம். ராபியால் அதவியாவிலும் நஹதாவிலும் 8 மில்லியன் மக்கள். நோன்பு, இஃப்தார், சஹர், ஹிஃபுல், தஹஜ்ஜுத், கியாமுல்லை, பெண்கள், வயோதிபர்கள், நோய்கள், ஹாஸ்பிட்டல், இதெல்லாமே தற்காலிகமாக 8 மில்லியன் மக்களை பராமரிப்பது என்றால் ஒரு கிரவுண்டில் யோசிச்சு பாருங்க, எப்படி ஆர்கனைஸ் ஆகியிருந்திருப்பார்கள். அமைதியாக இருந்து தொழுது வணங்கி குர்ஆனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்த பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் எல்லாம் என்ன கேட்டார்கள் என்றால், இந்த எகிப்துடைய ராணுவத்திடம், நாங்கள் தெரிவு செய்த ஜனாதிபதியை கொண்டு வாப்பா, நாங்கள் ஓட் பண்ண இஸ்லாமிக் பார்லிமெண்ட் கொண்டு வா, தட்ஸ் ஆல். ஒரு கல்லை தூக்கி கூட அவர்கள் எறியவில்லை ராணுவத்துக்கு எதிராக. இதை எதிர்பார்த்திருந்த அந்த சதி சூழ்ச்சிக்கார திட்டக்காரர்கள் என்ன செய்தார்கள், இப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன செய்யலாம், அவருடைய செகண்ட் ஸ்டெப்ல இருந்தது துப்பாக்கிகளால் மக்களை சுட்டு கலையுங்கள். அப்ப ஆகஸ்ட் 14ஆம் தேதி அவர்கள் மக்களை சுடுவதற்கு தொடங்கினார். மக்களை கலைப்பதற்கு அவர்கள் சுடவில்லை. அப்படின்னா தலைக்கு மேலாலும் காலு கீழாலும் சுட்டிருக்க வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த எல்லோரையும் அவர்கள் சுட்டால் 6000 பேர். 3 மணித்தியாலங்களுக்குள்ளே 4500 பேர் கொல்லப்பட்ட, உலக வரலாற்றில் கொல்லப்பட்டது இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான். ஹிட்லர் கூட அப்படி மக்களை கொல்லவில்லை. எகிப்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற முஸ்லிம் பெயர்களோடு இருக்கின்ற அந்த ராணுவ படையினர் சரமாரியாக கண்மூடித்தனமாக கொல்வதற்கென்றே மக்களை, ராபிதால் அதவியாக்கு போனதுக்கு பிறகு ஒரு தாய்க்கு அன்னை குழந்தை கிடைத்து 1 மாத குழந்தை அதுக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறார். அந்த தாயும் பிள்ளையும் துப்பாக்கி சன்னத்துக்கு இரையாகி பலியாகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒருவர் சுபஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள், 50 பேர் சுஜூதிலே இருக்கிற பொழுது ராணுவம் அவர்களை சுடுகின்றது. ரத்தம் ஆறாய் ஓடுகின்றது. இஃப்தார் எடுக்க போகிறார்கள், அண்ணா ராணுவம் சுடுகிறது. மேக்ஷிப்ட் ஹாஸ்பிடலுக்கு அங்கே கொண்டு வருகிறார்கள். ஒரு வைத்தியர் ஈச்சம்பழத்தை கொடுத்து இஃப்தார் எடு என்று சொல்கிறார். அங்கே உயிரோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒருவர் சொல்கிறார், அஃப்தர் ஃபில் ஜன்னா, எனக்கு ஈச்சம்பழம் வேணாம், நான் நோம்புடைய மௌத்தாகிறேன், சொர்க்கத்திலே நான் அந்த இஃப்தாரை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இப்படி படு மோசமாக அஸ்மா பல்தாஜி என்ற ஒரு அந்த இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவர்களுடைய மகள், 16 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி, அவர் களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு ட்விட்டர் மெசேஜாக பரப்பிக் கொண்டே இருக்கிறார். கடைசி ஒரு ட்விட்டர் மெசேஜ் அடித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் சுடப்படுகிறார். இப்படி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அந்த பெரும், உங்களுக்கு தெரியும், அரபு நாட்டிலே சூடு என்பது இங்கே உள்ள சூடு போன்றதல்ல. முதல் 50 அடிக்கும் செல்சியஸ். அதுக்குள்ள லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான மக்கள் சிறு சிறு கூடாரங்களை அடித்துக் கொண்டு ஒரு தாயும் ஒரு குழந்தையும் பல இப்படியெல்லாம் ஒரு கூடாரங்களிலே இருந்தவர்களை என்ன செய்த எகிப்திய ராணுவம் பெட்ரோலியை ஊற்றி உயிரோடு கொளுத்தி போட்டது. உயிரோடு தாயோடு பிள்ளையை கொளுத்தினார்கள். அவர்கள் செய்தது ஒரே ஒரு குற்றம்தான். என்ன? وَمَا نَقَمُوا مِنْهُمْ إِلَّا أَن يُؤْمِنُوا بِاللَّهِ الْعَزِيزِ الْحَمِيدِ. எல்லாவற்றையும் மிகைத்திருக்கின்ற புகழ்மிக்க அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய சட்டம் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று வாயால் சொன்னது மட்டும்தான். அதற்கு அவர்களுக்கு என்ன தண்டனை? அந்த ராபியாதவியாவிலே பிறந்த இடத்திலே அந்த குழந்தை ஷஹீதாக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று அந்த நாட்டுடைய ராணுவம், இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய சவுதி அரேபியாவின் கீழே இருக்கின்ற இந்த பொம்மை ராணுவம் மக்களை சுட்டுக் கொன்று, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து, மக்களுடைய விருப்ப தேர்வை அவர்கள் அடியோடு அழித்து ஒரு படுமோசமான ராணுவ ஆட்சியை இன்று அரங்கேற்றி இருக்கிறார்கள். 1960களிலும் 70களிலும் எப்படி பிரதர்ஹுட்டுடைய தலைவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்களோ அப்படி இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் 146 பேரை கைது செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இயக்கம் சாதாரணமான ஒன்றல்ல. எகிப்தில் 1 கோடி மக்கள் அதனுடைய அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். 70 லட்சம் டாக்டர் இருக்கிறார்கள் அந்த இயக்கத்தில். மெடிசின் டாக்டருக்கு 70 லட்சம் பேர். 40 லட்சம் என்ஜினியர் இருக்கிறார்கள் அந்த இயக்கத்தில். சாதாரணமான இயக்கம் அல்ல, மிக பெரும். அந்த இயக்கத்துடைய தலைவர் 70 வயதை கொண்ட பதி, உலகத்தில் இருக்கின்ற முன்னணி 5 சயின்டிஸ்ட்லே ஒருவர் பதி. அவரை
முடியுடைய செருப்புடைய தூசிக்கும் கிட்டே வைக்க முடியாத ஒரு ராணுவம் எப்படி அவரை கைது செய்ய தெரியுமா? அவருடைய ஷோர்ட் கொலரை பிடிச்சி இழுத்து போடாட்டு உதச்சி ஏற்றி கொண்டு போறார். அவர் யாரு? உலகத்துடைய நம்பர் 1 சயின்டிஸ்ட்லே ஒருவர் பதி, டாக்டர் பதி, டாக்டர் முர்சி, டாக்டர் இசாம் அல் அரியான், எல்லாரும் மிகப்பெரிய படித்த ப்ரொஃபஷனல்ஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, எகிப்தில் இந்த 2 அணிகள் இருக்கிறது. ஒன்று ராணுவ மதச்சார்பற்ற அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய தலைமையின் கீழே இருக்கின்ற சக்திகள். எந்த அளவுக்கு இந்த தலைவர்கள் மோசமானவர்கள் என்றால், மக்களை இப்படி கொன்று குவித்து இரத்தத்தை ஆறாக ஓட்டுகின்ற இந்த ராணுவம் செய்கின்ற படுமோசமான மனித குலத்துக்கு எதிரான இந்த குற்றங்களை எல்லாம் இழைப்பதற்கு பண உதவி செய்த சவுதி அரேபியாவுடைய மன்னர் அப்துல்லா சொல்கிறார், எகிப்திலே ராணுவம் செய்ததெல்லாம் சரி. எது சரி? கைக்குழந்தையை துப்பாக்கியால் சுட்டதால் சரியா? அமைதியாக பேரணி நடத்திய மக்களை 6000 பேரை கொண்டு குவித்தது சரியா? இஸ்லாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கோரியவர்கள் பயங்கரவாதிகள் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அப்துல்லா. அது ஏன் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரியும். ஏன் ஏன் இவர்கள் வந்துவிட்டால் நாங்கள் அவுட், they are in, we are out. அதற்காக கொல், எதுவும் செய். இஸ்ரேல் இந்த 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 2 மாசத்துக்குள்ள இஸ்ரேல் 2 ஷிப் ஆயுதம் கொடுத்திருக்கு ஈஜிப்ட் ராணுவத்துக்கு. எப்படி ஆயுதம் உண்டா? ராணுவத்துக்கு எதிராக புரட்சி செய்தவனுக்கு சுட்டா பாடிக்குள்ள போய்தான் அந்த பிளட் வெடிக்கும். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மதச்சார்பற்ற சக்திகள், அரபுலகத்தில் இருக்கின்ற மன்னர்கள், உலகத்தில் ஜனநாயகம் வந்துவிடக் கூடாது என்று கருதுகின்ற அமெரிக்கா போன்ற சக்திகள், மத்திய கிழக்கிலே ஒவ்வொரு நாளும் கிழக்கு ஜெருசலத்திலே முஸ்லிம்களுடைய வீடுகளை அழித்து யூத குடியேற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற யூதர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்த ஒரு சர்வதேச சதித்திட்டத்தின் ஒரு பாகம் இன்று எகிப்திலே அரங்கேறி வருகின்றது. ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அதை பார்த்து கவலைப்படுகின்றோம். எங்களுக்கு அதை பற்றி ஒரு வார்னஸ் வருகிறது. ஆனால் நாம் விரக்தி அடையவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, நிராசை கொள்ளவில்லை. அப்படி கொள்வது ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்லையே. இந்த கொல்லப்பட்டவர்கள், சுடப்படுகின்றவர்கள், சித்திரவதை செய்யப்படுகின்றவர்கள், கைது செய்யப்படுகின்றவர்கள் ஹிஸ்புல்லா, அலா இன்ன ஹிஸ்பல்லா ஹுமுல் முஃப்லிஹூன். நாங்கள் கவலைப்படவில்லை. ஏன்? அஸ்ஹாபுல் ஹுதூத் அவ்வளவு பேரும் அவுட். அல்லாஹ் சொன்னான், தாலிகல் ஃபௌசுல் கபீர். இஸ்லாம் தோற்கவில்லை, இஸ்லாமியவாதிகள் தோற்கவில்லை. They were not defeated. Islam was not defeated. ஆனால் இதை பற்றி ஒரு இஸ்லாமிய பார்வை இருக்கிறது. என்ன? இந்த கொலை களத்துக்கு சவுதி அரேபியா போன்ற ஒரு நாடு உதவி செய்வது பற்றிய மார்க்க தீர்ப்பு என்ற ஒன்று இருக்கிறது. என்ன? சப்புல் முஸ்லிம் ஃபுசூக்குன் வ கிதாலுஹு குஃப்ர். ஒரு முஸ்லிமுக்கு ஏசுறது பெரும் பாவம். அவனோடு யுத்தம் செய்வது, அவனை கொன்றால் நீ காபிர். வமன் கத்தல மூமினன், யார் ஒரு மூமினை கொல்கிறாரோ அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். இந்த வசனம் மட்டும் போதும் இவர்கள் பற்றிய மார்க்க தீர்ப்பு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக. அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த எகிப்தில் ஃபரௌன்களுடைய ஆட்சி இன்னும் முடியவில்லை, ஃபராயினாக்களுடைய ஆட்சி இன்னும் ஓயவில்லை. பட் கண்டிப்பாக இஸ்லாம் அங்கே மீண்டும் வரும், இஸ்லாமிய ஆட்சி அங்கே மீண்டும் வரும். அதை நாம் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அவ்வளவு இஸ்லாமியவாதிகளையும் கொண்டு போய் கூட்டாலும், பூண்டோடு அழித்தாலும் அது வரும். ஏன்? எகிப்துடைய போராட்டம் என்பது மனுஷர்களுக்கு இடையிலான போராட்டம் அல்ல, ராணுவத்துக்கும் ஜனநாயகத்தை கோருகின்ற மக்களுக்கும் இடையிலான போராட்டம் அல்ல. இஸ்லாம் என்கிற ஒரு ஐடியாலஜிக்கும் ஜாஹிலியா என்ற ஒரு ஐடியாலஜிக்கும் இடையிலான போர். அதில் இஸ்லாம் வெற்றி பெறும். முத்தவல்லி அஷ்அராவி என்கிற எகிப்திய அறிஞர் ஒரு அழகான கருத்தை சொல்வார். ஒன்று என்னென்றால், சத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் இடையில் ஒரு நாளும் உலகத்தில் யுத்தம் போராட்டம் நடப்பதில்லை. லா மாரிகத்து பைனல் ஹக்கி வல் ஹக். எகிப்தில் நடைபெறுவது
இஸ் ஜாஹிலியா. இரண்டாவது விஷயம், அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் இடையிலே ஒரு போராட்டம் நடந்தால் அந்த போராட்டம் நீடிப்பதில்லை. காரணம், சத்தியம் ஒரு கட்டத்திலே வெற்றி பெறும், அசத்தியம் அழிந்து போய்விடும். ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில். பாத்தில் அழியும். எகிப்திலே பாத்தில் அழியும், சவுதி அரேபியா அழியும், மன்னர்கள் அழிவார்கள், மதச்சார்பின்மை அழியும், ராணுவ கும்பல்கள் அழிவார்கள், இஸ்லாம் வரும், ஹக்கு வரும், சத்தியம் வரும். நாங்கள் இதை உறுதியாக நம்புகிறோம். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன். மூமின்களுக்கு வெற்றியை கொடுப்பது it is our duty, it is our obligation என்று அல்லாஹ் சொல்கிறார். So they will win, no doubt. அதான் எங்களுடைய இஸ்லாமிய பார்வை. இரண்டாவது பாருங்கள், இன்னொரு நாடு சிரியா. 1960ஆம் ஆண்டு நாசிம் அல் குதுசி என்பவருக்கு எதிராக ராணுவத்திலே இருந்த ஹாஃபிஸ் அல் அசத் என்கிற ஒரு ராணுவ தளபதி ராணுவ புரட்சி செய்து அதிகாரத்துக்கு சிரியாவிலே வந்தார். அவன் அந்த பரம்பரை ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம். யார் இந்த ஹாஃபிஸ் அல் அசத்? ஈஜிப்டிலே முபாரக் போன்ற ஃபிரௌன்களுக்கு எதிராக மக்கள் வீதிக்கு வந்தது போன்று சிரியாவிலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார்? அவர்களுக்கு எதிராக மக்கள் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வீதிக்கு வந்தார்கள் என்றால், எகிப்தில் எதற்காக வீதிக்கு வந்தார்களோ, லிபியாவில் எதற்காக வீதிக்கு வந்தார்களோ, தூனிசியாவிலே யமனிலே எதற்காக வீதிக்கு வந்தார்களோ அது போன்றுதான் சிரியாவிலும் வந்தார்கள். ஆனால் சிரியாவுடைய சீன் a little different from other Arab countries. எப்படி டிஃபரண்ட் என்றால், சிரியாவில் 40 ஆண்டு காலமாக அதிகாரத்திலே நீடிக்கின்ற சக்திகள் யார் என்றால், சிரியா 90% முஸ்லிம்களை கொண்டிருக்கின்ற ஒரு அரபு நாடு. இந்த நாட்டிலே 90% சுன்னி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலும் ஹதீஸிலும் 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் சிரியாவை பற்றி, ஷாம் என்று அந்த இது இப்போதான் சிரியா, அதுக்கு முந்தி பழைய பெயர் ஷாம். ஷாமை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சிலாகித்து பேசி இருக்கிறார்கள். அந்த ஷாமிலே ஒரு துண்டு தான் சிரியா. ஜோர்தான் இன்னொரு துண்டு, பிலஸ்தீன் இன்னொரு துண்டு, லுபனான் இன்னொரு துண்டு. லெபனான், சிரியா, ஆர்தன், பிலஸ்தீன், இது 4ம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவா பிரச்சாரம் நடந்த காலப்பகுதியிலே உமையா அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் வரும் வரை, ஏன் ஒட்டோமன் எம்பிஆர் அதை கைப்பற்றும் வரைக்கும் அது ஷாம் தான். எப்படி சவுதி அரேபியா, கட்டார், ஓமான், பஹ்ரைன் போன்ற நாடுகள் நஜித் என்று அழைக்கப்பட்டதோ, இன்னொரு பிராந்தியம் ஷாம். இந்த ஷாமிலே இன்று 90% 50களுக்கு பிறகு அந்த நாடு அரசியல் சுதந்திரம் பெற்றது பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து. மிஸ்ர் எகிப்து பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாடுதான் இந்த சூரியா. 50களில் 54ஆம் ஆண்டு முதல் ஜனநாயக தலைவர் ஷுக்ரி ஹுவைலித் என்பவர் அந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தார். அவருக்கு பிறகு 1960களில் 2வது தலைவர் நாசிம் அல் குதுசி என்பவர் அந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தார். அவருக்கு எதிராக ஹாஃபிஸ் அல் அசத் என்பவன் இன்று எகிப்தில் நடந்த ராணுவ புரட்சி போன்ற ஒரு புரட்சியை செய்து அதிகாரத்துக்கு ஹாஃபிஸ் அல் அசத் என்பவன் வந்தார். 90% சுன்னி முஸ்லிம்களை கொண்டிருக்கின்ற அந்த நாட்டிலே 5% ஷியா முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஷியாக்களில் பல கேட்டகரிஸ் இருக்குது. பிரதானமான கேட்டகரி ஜெய்தியாக்கள், இமாமியாக்கள் என்று சொல்வார்கள். இமாமியாக்களில் பல இஸ்மாயிலியாக்கள், ராஃபிலியாக்கள், நுசைரியாக்கள், அலவியாக்கள் என்று, போராக்கள் என்று பல பிரிவுகள் உள்ளவர்கள் தான் இந்த ஷியாக்கள். அவர்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையிலே கொள்கை அளவிலே பாரிய வேறுபாடுகள் இருக்கிறது. அதை பற்றி நான் பேச போனால் இப்ப எங்களுடைய டைம் அதுக்கு போயிடும். கொள்கை அளவில் பாரிய வேறுபாடு, இதுதான் சுருக்கம். துருசிகளும் ஷியாக்கள் ஒரு பிரிவு, அவங்களும் சிரியாவில் இருக்கிறாங்க, சின்ன தொகை. இந்த 60ஆம் ஆண்டு ராணுவ புரட்சியினூடாக அதிகாரத்துக்கு வந்த ஹாஃபிஸ் அல் அசத் யார் என்றால், அங்கு மைனாரிட்டி 5% இருக்கின்ற அலவி ஷியாக்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர். அப்ப 40 ஆண்டு காலமாக 90% சுன்னி முஸ்லிம்களை கொண்டிருக்கின்ற 2 கோடி மக்களை கொண்டிருக்கின்ற சிரியாவிலே 40
40 இயர்ஸாக ஆட்சியில் இருப்பவர்கள் யார்? ஷியாக்கள். எங்கே? சிரியாவில். எந்த ஷியாக்கள்? நுசைரியாக்கள் அல்லது அலவியாக்கள். அலவியா என்பது என்ன? அந்த நுசைரியாக்களுக்கு ஏன் அலவியா என்று இன்னொரு பேர் வந்துச்சு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெய்வீக தன்மை கொண்டவர்கள், கிட்டத்தட்ட அவர் கடவுள் என்று சொல்கிற ஒரு கோட்பாட்டாளர்கள் தான் அலவியாக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 40 ஆண்டுகால ராணுவ சர்வதிகாரத்தில் மக்களுக்கு என்ன எஞ்சியது என்றால் ஒன்றும் எஞ்சவில்லை. பொருளாதாரம் இல்லை, பொருளாதார அபிவிருத்தி இல்லை, வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு அதல பாதாளத்திலே நாட்டை தள்ளிய ஒரு குறிப்பிட்ட ஷியா கும்பலுடைய அதிகாரத்தின் வர்க்கத்தின் கீழே இந்த சிரியா என்கிற நாடு 4 தசாப்தங்களாக இருந்து வந்த வேளையில் தான் 2011ஆம் ஆண்டு சிரியாவிலே மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள். இந்த அசதுங்கிறவன் 2000ஆம் ஆண்டு செத்துட்டான். அவன் செத்ததுக்கு பிறகு அவனுடைய மகன் பஷர் அல் அசாத் என்ற ஒருவன் வந்து இப்பொழுதும் அவன் இருக்கிறான். 13வது ஆண்டாக ஆபிஸ் அல் அசத் இருக்கிறார். ஆபிஸ் அல் அசத் அதிகாரத்துக்கு வந்த 1960கள் உலகத்தில் கம்யூனிஸ்ட் அலை வேகமாக வீசிய காலம். அமெரிக்காவுடைய மாணவர் இயக்கம், ரஷ்ய சோசலிசம், சீன சோசலிசம் எல்லாம் உச்சகட்டத்தில் வளர்ந்திருந்த காலகட்டம் 60கள். ராணுவ புரட்சியினுடைய அதிகாரத்துக்கு வந்த அசது நானும் ஒரு சோசலிஸ்ட் என்கிற முகமூடியை போட்டுக்கொண்டு ரஷ்யாவுடையும் சீனாவுடையும் பல நாடுகளுடைய ஆதரவுகள் ஒத்துழைப்புகள் எல்லாம் பெற்றுக்கொண்டுதான் அந்த பயங்கர ராணுவ சர்வதிகாரத்தை அங்கே கொண்டு சென்றார். ஈஜிப்திலே அப்துல் நாசர் எப்படி இஸ்லாமியவாதிகள் சிறையில் போட்டு சித்திரவதை செய்தானோ அதைவிட பன்மடங்கு படுமோசமான சித்திரவதைகளை சிரியாவுடைய அலப்போவிலே, ஹோம்ஸிலே போன்ற நகரங்களில் இஸ்லாமியவாதிகள் சிறையில் அடைத்து ஆபிஸ் அல் அசத் சித்திரவதை செய்து வந்தார். அவன் செத்துட்டான் 2000ஆம் ஆண்டு. அவன் சாவதற்கு முன்பு ஒரு அரசியல் அமைப்பை அந்த நாட்டிலே உருவாக்கினான். என்ன அரசியல் அமைப்புண்டா, சிரியா என்கிற இந்த நாட்டில் உலகம் அழியும் வரைக்கும் அலவியாக்கள் தான், அசதுடைய ஃபேமிலி தான் ஆட்சியிலே இருக்கையில் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. 1 பாயிண்ட். The second, சிரிய பாராளுமன்றத்தினுடைய 60% ஆசனங்கள் ஆல்ரெடி ரிசர்வ் ஃபார் ரூலிங் பார்ட்டி. ரிசர்வ் ஃபார் ரூலிங் பார்ட்டி ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆக 40% ஆசனங்களுக்குத்தான் அந்த நாட்டிலே தேர்தல் நடக்கும். புதினமான ஒரு கான்ஸ்டிடியூஷன். அப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவையா? இந்த ஆபிஸ் அல் அசதுடைய இந்த ஷியா ஆட்சிக்கு எதிராக மக்கள் 2011ஆம் ஆண்டு ராணுவ வீதிக்கு இறங்கி போராடினார். மக்கள் கையில ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற ஆயுதங்களை கொண்டு போராடி வந்து கடந்த 3 ஆண்டுகளாக ஆபிஸ் அல் அசதுடைய சிரிய படை 1,10,000 சுன்னி முஸ்லீம்களை படுகொலை செய்திருக்கிறது அந்த நாட்டிலே 3 ஆண்டுகளுக்குள்ளே. லிபிய அரபு நாடுகளில் படுமோசமான சர்வதிகாரத்துக்கு பெயர் போனவர் வந்து அன்புக்குரிய சகோதரர் கர்னல் கடாபி அவர்கள். அந்த அன்புக்குரிய சகோதரர் அல் காயித் என்று அவரை சொல்வார்கள் அரபுல, அதுதான் அப்படி மொழிபெயர்த்தேன். அவருடைய சர்வதிகாரத்தையே மக்கள் 1 ஆண்டுக்குள்ளே முடிச்சு விட்டார்கள். 3 ஆண்டுகள் ஏன் சிரியாவில் இது நீடிக்கிறது என்றால் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை. பக்கத்திலே இருக்கின்ற ஈரான் மெஜாரிட்டி ஷியா கண்ட்ரி வளைகுடாவில். அது என்ன செய்தால் 3 ஆண்டு காலமாக இந்த சிரியாவில் அதிகாரத்திலே நீடிக்கின்ற அலவியா ஷியா கும்பலுடைய ஆட்சியை நீடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக நிறைய ராணுவ பொருளாதார உதவிகளை இந்த ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொடுத்து வருகிறார். லெபனான் மெஜாரிட்டி ஷியா கண்ட்ரி. அங்கே ஹிஸ்புல்லா என்ற ஒரு ராணுவம் இருக்கிறது. அது ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு இருக்கின்ற ராணுவம். அந்த ராணுவமும் இந்த அசதுடைய ஆட்சிக்கு ஃபுல் சப்போர்ட். ஹிஸ்புல்லாவும் ஒரு ஷியா இயக்கம். சத்தாம் ஹுசைனுக்கு பிறகு ஈராக்கிலே ஒரு ஷியா ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நூரி மாலிகியினுடைய தலைமையில். அந்த நூரி மாலிகி என்கிற ஷியாவும் நஜாதி என்கிற ஷியாவும் லெபனானுடைய ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ருல்லா என்கிற ஷியாவும் ஆபிஸ் அல் அசதுடைய மகன் பஷார் அல் அசத் என்ற சிரியாவினுடைய ஆட்சியாளர் என்ற ஷியாவும் சேர்ந்து சுன்னி முஸ்லிம்களுடைய புரட்சியை கிளர்ச்சியை 3 ஆண்டு காலமாக அடக்கி ஒடுக்கியதன் காரணமாக 1,00,000க்கும் அதிகமான சுன்னி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
அப்ப இந்த 3 ஆண்டு காலமாக சிறிய படையை மட்டும் கிளர்ச்சியாளர்கள் முகம் கொடுத்திருந்தால் அசதை தோற்கடித்திருப்பார்கள். ஆனால் 3 நாடுகள் உடைய அரச படைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அந்த சுன்னி கிளர்ச்சியாளர்களுக்கு இருந்தது. அவர்கள் மேற்கு நாடுகளிடம் சென்று நேட்டோ சப்போர்ட்டோடு லிபியாவிலே அதிகாரம் தூக்கி வீசப்பட்டது போல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, அமெரிக்காவிடம், ஐரோப்பிய ஒன்றியத்திடம், பிரான்சிடம் எல்லாம் கேட்டார்கள். யாரும் எந்த உதவியும் செய்யவில்லை. ஆனால் சொந்த காலில் நின்று சில அரபு நாடுகள் கொடுத்த ஆயுதங்களோடு ஹாஃபிஸ் அல் அசதுடைய அரசாங்கத்தை எதிர்த்து அவர்கள் போராடி பெரும் பெரும் வெற்றிகளை குவித்து டமஸ்கஸை கைப்பற்ற இருக்கின்ற ஒரு தருவாயிலே ஒரு கெமிக்கல் பாம்பு ஒன்று அந்த நாட்டிலே வெடித்தது. பாருங்கள், இந்த உலகத்துடைய மக்களுடைய அபிப்பிராயங்களை, மனோநிலைகளை, பிழையான தகவல்களை கொடுத்து மாற்றி அமைத்து தங்களுக்கு சார்பான ஒரு அரசியல் எப்படி சர்வதேச சக்திகள் கொண்டு செல்கிறது என்பதற்கு அழகான ஒரு உதாரணம் இன்றைய சிரியாவிலே 3 ஆண்டு காலமாக ஈரானிய, சிரிய, லெபனானிய, ஈராக்கிய அரசு ஆதரவுகளுடன் கூடிய ஒரு அரச படையை எதிர்த்து மக்கள் போராடி சுன்னி முஸ்லிம்கள் வெற்றியை தமதாக்கிக் கொள்கின்ற கடைசி சந்தர்ப்பத்திலே ஏன் சிரியாவிலே ஒரு ரசாயன குண்டு வெடித்து 1450 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த மக்களை நீங்க பார்க்கலாம், 450 பேர் 12 வயசுக்கு குறைவான குழந்தைகள் ரசாயன குண்டு தாக்குதலினூடாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சிரிய அரசாங்கம், பஷருடைய அசத் அரசாங்கம் அந்த ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்க மாட்டாது என்பது 100% ஷூர். ஏன் என்றால் அப்படி பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலேதான் அமெரிக்கா என்ற ஒரு நாடு அதை சாக்காக வைத்து இந்த நாட்டை ஆக்கிரமித்துக் கொள்ளும் என்பது நம்மை விட மிக தெளிவாக அது நாட்டிலே ரோபோ போன்று இப்படி இருக்கின்ற பஷார் அல் அசதுக்கு நன்கு தெரியும். அது அவரை ஆதரிக்கின்ற ஈரானுக்கு தெரியும், ஹிஸ்புல்லாவுக்கு தெரியும், ஈராக்குடைய நூரி மாலிக்கு தெரியும். சோ அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. அப்படி பயன்படுத்தி இருந்தால் அது ஒரு தற்கொலை முயற்சியாகவே இருக்கும். சோ அவர்கள் பயன்படுத்தவில்லை. கிளர்ச்சியாளர்கள் இதை பயன்படுத்தவில்லை என்பது 200% ஷூர். எப்படி அரசாங்கம் பயன்படுத்தவில்லை என்பது 100% ஷூரோ, அரசாங்கத்துக்கு எதிராக போராடுகின்ற சுன்னி முஸ்லிம்கள் தங்களுடைய சுன்னி முஸ்லிம்களுக்கு எதிராக, பொதுமக்கள், அப்பாவிகள், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிராக ரசாயன குண்டுகளை பயன்படுத்தி இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையவே கிடையாது. அப்ப யார் அதை பயன்படுத்தினார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, அமெரிக்கா தான் அதை பயன்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க நயவஞ்சகம் தான் அதை பயன்படுத்தி இருக்கிறது. எப்படி, ஏன் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரியுமா? 80 ஆண்டுகளுக்கு பிறகு அடக்கி ஒடுக்கப்பட்ட, நாங்கள் நிறைய மில்லியன் தொகைகளை கொடுத்த முபாரக் தேர்தலிலே ஊழல் மோசடிகளை எல்லாம் மேக்சிமம் செய்யுங்கள், ஐநாவோ மனித உரிமை பேரவையோ யாருமே கணக்கெடுக்காமல் அமெரிக்கா பார்த்துக் கொள்ளும் என்று அரபு நாடுகளிலே சர்வதிகாரத்தை 50 ஆண்டு காலமாக பாலூட்டி நெய்யூட்டி வளர்த்து வருகின்ற அமெரிக்காவுக்கு தெரியும், சிரியாவிலே அடுத்த கட்டம் இஸ்லாமியவாதிகளுடைய கைகளுக்கு அதிகாரம் வந்துவிடப் போகின்றது. வந்துவிடக் கூடாது. ஏன் கூடாது என்றதுக்கு நான் முந்தைய பதில் சொல்லிவிட்டேன். வந்துவிடக் கூடாது. என்ன செய்யணும்? உடனடியாக சிரியாவுடைய விஷயத்தில் தலையீடு செய்யணும். தலையீடு செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ரசாயன குண்டொண்ட போடணும், 1400 பேர் அழிக்கணும், ஒபாமா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அறிக்கை விடணும், கெமிக்கல் பொம்மை சிரிய கவர்மெண்ட் பயன்படுத்தினவே நாங்கள் இந்த நாட்டை தாக்குவோம் என்று அறிக்கை விடணும். உடனடியாக சிரியாவை தாக்கி ஈராக்கை அழித்து விட்டார்கள். எகிப்தினுடைய கதையை முடித்து விட்டார்கள். பல நாடுகளிலே அவர்கள் மோசமான உள்ளக நெருக்கடிகளை உருவாக்கி விட்டார்கள். சிரியா மட்டும்தான் அங்கே இருக்கிறது. இதையும் நாங்கள் ஒரு கை பார்த்து விடலாம். பார்த்து விட வேண்டும் என்பதற்கு ஒரு வழி வேண்டும் அல்லவா? அந்த வழிதான் இந்த ரசாயன. அன்புக்குரிய சகோதரர்களே, ஈராக்கை தாக்கியிருந்த 10 ஆண்டு காலத்தில் ஈராக்கை ஆக்கிரமித்திருந்த அமெரிக்கா, சுன்னிகளுடைய ஃபலூஜா நகரிலே அமெரிக்கா வீசிய வைட் பொஸ்பரஸ் ரசாயன அணுகுண்டுகள் ஊடாக என்ன நடந்திருக்கிறது? ஃபலூஜாவிலே பிறக்கின்ற சுன்னி முஸ்லிம்களுடைய குழந்தைகள் உருக்குலைந்து பிறக்கின்ற நிலையை உருவாக்கிய ஒபாமாவுக்கு திடீரென்று ரசாயன ஆயுதங்களை சிரிய அரசாங்கம் பயன்படுத்தி விட்டது.
சிறிய மக்கள் மீது திடீரென்று எப்படி ஒரு கழிவிறக்கம் வந்தது என்று நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அந்த கழிவிறக்கத்துக்கு பின்னால் இருக்கின்ற குரூரமான அரசியல் என்ன தெரியுமா? சிரியாவிலே இஸ்லாமியவாதிகள் வந்தால் மத்திய கிழக்கு அரபு நாட்டு மர மண்டைகளை எந்த பூதத்தை காட்டி, இஸ்ரேல் என்கிற பூதத்தை காட்டி வைத்துக் கொண்டே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமே, அந்த இஸ்ரேலுக்கு அழிவு காலம் வந்துவிடும். அந்த இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும். சிரியாவிலே அமெரிக்க ராணுவம் நிலை கொள்ள வேண்டும். இஸ்லாமியவாதிகளுடைய கைகளுக்கு சிரியாவுடைய அதிகாரம் கைமாறுவதை தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ரசாயன குண்ட போடணும், அமெரிக்காவுடைய வார்ஷிப்புகளை கொண்டாந்து நிறுத்தணும், அமெரிக்கா சிரியாவுக்குள்ளே போகணும். அதுக்கு என்ன நாடகம்? ரசாயன குண்டு தாக்குதல் என்கிற நாடகம். இது அமெரிக்காவுடைய 100 ஆண்டு கால அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய விஷயம் அல்ல. அமெரிக்காவுடைய 1930ஆம் ஆண்டுகளிலிருந்து அமெரிக்கா உலகத்தை தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வைத்திருக்கின்ற ஒரு குளோபல் ப்ராஜெக்டை அழகாக செய்து சக்சஸ் ஆகியிருக்கிறார்கள். என்ன ப்ராஜெக்ட் என்றால், உலகத்திலே பெட்ரோலிய வளங்கள் உலகத்தில் செறிவாக எங்கே இருக்கிறதோ அந்த வளங்களை நாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் அந்த நாடுகளுடைய தலைவர்களை அமெரிக்காவுடைய வலையிலே வீழ்த்துகின்ற ஒரு மாய திட்டத்தை அவர்கள் 30 ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்தி அது வெற்றி அளித்திருக்கிறார்கள். ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம், a confession of the economic hitman என்று உலகத்திலே 2010ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு பிரபலமான நூல் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த நூலை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை செய்வேன். அந்த நூல் தமிழிலே ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் என்ற பெயரிலே வெளிவந்திருக்கிறது. கொழும்பிலே இருக்கின்ற பூபாலசிங்கம் புத்தக சாலையிலே பொது புத்தகங்கள் என்கிற கேட்டகரி பக்கம் போய் நீங்கள் பார்த்தால் பச்சை சிவப்பு நிற அட்டை போட்ட ஒரு அமெரிக்க ராணுவ வீரன் தன்னுடைய துப்பாக்கியை கையில் வைத்திருக்கின்ற அட்டைப்படம் போட்ட இந்த புத்தகத்தை வாசிக்காத எவருக்கும் இன்றைய உலக அரசியலை ஜீரோவை, அந்த அரசியலை எதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று நான் அடித்து சொல்வேன். மஸ்ட் ரீட். ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம். இந்த புத்தகம் என்ன சொல்றது தெரியுமா? இந்த புத்தகத்தை எழுதினால் யார் தெரியுமா? அந்த புத்தகத்தை எழுதிய அதனுடைய ஆசிரியர் ஜான் பெக்கின்ஸ். யார் தெரியுமா? 1970ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய இந்த சர்வதேச ப்ராஜெக்டிலே மத்திய கிழக்குக்கும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும், குறிப்பாக ஈக்குவடோருக்கும், இந்தோனேஷியாவுக்கும், ஷாவுடைய ஈரானுக்கும், அப்துல் அசீஸுடைய சவுதி அரேபியாவுக்கும் பொறுப்பாக இருந்தவர் தான் மிஸ்டர் அந்த ஜான் பெக்கின்ஸ். அவர் இன்று அமெரிக்காவுடைய கையாள் என்ற நிலையில் இருந்து விலகி தன்னுடைய மன உறுத்தலின் காரணமாக, உலகத்தில் இவ்வளவெல்லாம் கொடுமைகளை என்னுடைய அரசாங்கம் செய்கிறதே, உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் எல்லா வசதிகளையும் பெற்று வாழ்கின்ற உரிமை இருக்கிறது என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் கூறுகின்றதோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை சேர்ந்த அமெரிக்காவுடைய அரசாங்கம் தான் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற எல்லா அழிவுகளுக்கும் பின்னால் இருக்கிறது என்பதை, அந்த அழிவுகளை திட்டமிட்டு ஏற்படுத்திய ஒரு ஏஜெண்டாக செயல்பட்ட அந்த பெகின்ஸ் மன உறுத்தலால் அந்த உண்மைகளை எல்லாம் நாம் மரணிப்பதற்கு முன்பாக இந்த அமெரிக்கா உலகத்துக்கு செய்கின்ற அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், அநியாயங்கள், ஆக்கிரமிப்புகள் எல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்ற அந்த மன கவலையிலே எழுதியிருக்கின்ற அந்த நூலை நாம் பார்க்கின்ற பொழுதுதான் அப்துல் அசீஸ் என்கிற மன்னன் யார், இன்று இருக்கின்ற ஆட்டுதாடி அப்துல்லா யார், இந்த யுஏயுடைய ஆட்சியாளர்கள் யார், அரபு நாட்டு மரமண்டைகள் அமெரிக்காவுடைய வலையில் எப்படி வீழ்த்தப்பட்டார்கள் என்ற அந்த சோகமான துரதிர்ஷ்டமான வரலாற்றை தெரியாமல் நாம் அரபுலக நாடுகளில் ஆட்சி இருப்பதாக, இஸ்லாம் இருப்பதாக கனவு கொண்டிருக்கின்றோமே, அவர்கள் யார் என்பதை அந்த நூல் அழகாக தோலுரித்து காட்டுகிறது. ஒரு உதாரணம் நான் சொல்கின்றேன். அந்த ஜான் பெக்கின்ஸ் சொல்கின்றான், சவுதி அரேபியா என்கிற நாட்டிலே எண்ணெய் இருப்பதாக அமெரிக்கா கேள்விப்பட்ட உடனேயே இந்த நாட்டையும் நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று அந்த ப்ராஜெக்டிலே அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். ஜான் பெக்கின்ஸ் first time
ரியாதிலே வந்து இறங்குகிறான். ஒரு அரபியரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த குடும்ப மன்னர்களுடைய ஒரு இளவரசரோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பார்க்கிறார், முன்னுக்கு ஒரு ஆடு குப்பைகளை தின்று கொண்டிருக்கிறது. அவன் கேட்டான், அந்த ஜான் பெக்கின்ஸ், பிரின்ஸ், என்ன உங்களோட நாட்டிலே குப்பைகளை ஆடு திங்குது, என்ன இதனுடைய ரகசியம், என்னப்பா இது நடக்குது என்று கேட்டான். அப்பொழுது அந்த அரபிய பிரின்ஸ் சொல்கிறான், சவுதி அரேபியர்கள் எப்பொழுதும் சுய கௌரவம் உள்ளவர்கள். ஒரு பொழுதும் அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு என்ற குப்பைகளை கைகளால் அள்ளப் போவதில்லை. எனவே எங்களுடைய நாடுகளிலே ஆடுகளும் மாடுகளும் தான் குப்பைகளை அள்ளுவதிலும் நீக்குவதிலும் பெருமளவு பங்களிப்பு செய்து கொண்டு இருப்பது இந்த ஆடுகளும் மாடுகளும் தான் என்று அவர் சொல்கிறார். அதை கேட்ட ஜான் பெக்கின்ஸ் அந்த நூலிலே சொல்கிறான், இந்த ஆடு இருக்கிறே, இந்த ஆடுதான் உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கின்ற அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுடைய தலையாட்டி பொம்மைகளாக இந்த நாட்டினுடைய மரமண்டைகளை தங்களுடைய சதிவலையில் வீழ்த்துவதற்கான வாயில் இந்த ஆடுதான் என்று எனக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்பொழுது என்று ஜான் பெக்கின்ஸ் அந்த நூலிலே சொல்கிறான். எப்படி அந்த ஆடு ஒரு நுழைவாயிலாக இருந்தது அவன் விளக்குகின்றான். நாங்கள் பிரின்ஸை சந்திச்சு சொன்னோம், மன்னரை சந்திச்சு சொன்னோம், உங்களோட நாடு ரியாத், உங்களோட கேபிட்டல் சிட்டியிலே எல்லா இடத்தையும் குப்பை, இது அல்றதுக்கு ஒரு மெக்கானிசம் இல்ல, ஆடு திங்குதப்பா. We have effective mechanism in USA. எங்கள்கிட்ட இருக்கு அமெரிக்காவில் திட்டம். என்ன திட்டம்? இதுக்கு நாங்க கிட்டையும் போக தேவையில்லை, மெஷினை கொண்டே நிப்பாட்டினால் அதுவே அள்ளும், அதுவே கொண்டு வந்து எங்கேயே கொட்டும், தேவண்டா ரீசைக்கிள் பண்ணி ரீப்ரொடக்ஷன் உருவாக்கலாம். எங்களிடம் எல்லா மெஷினும் இங்க என்ன மெஷின்கள் கொஞ்சம் இறக்குமதி செய்வோமா, ஒப்பந்தம் ஒன்று செய்வோமா, தாராளமாக செய்வோமே என்று மன்னர்கள் முன் வருகிறார்கள். அடிச்சான ஒரு பெக், பில்லியன் பெக், என்ன சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் பெக்ஸ் பிட்வீன் USA and Saudi Arabia. அடிச்சாச்சு பில்லியன். அவன் சொல்றான், ஜான் பெக்கின்ஸ், அமெரிக்க கம்பெனிகளிலே அமெரிக்கர்கள் எல்லாம் வாங்கி கழிப்பட்ட ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாத பழைய மெஷின்களை தான் சவுதி அரேபியா இறக்கி போட்டு பில்லியனை நாங்கள் கொள்ளையடித்தோம். தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். பிறகு நாங்க இந்த மன்னர்களை சந்திச்சு சொன்னோம், நீங்க அமெரிக்காவுக்கு வந்து பாருங்க எங்களோட நாட்டு நாங்க எப்படி உருவாக்கி இருக்கிறோம். வாஷிங்டனை பாருங்க, லாஸ் ஏஞ்சல்ஸை பாருங்க, ஒவ்வொரு நகரமும் கட்டிட காடுகள் சும்மா வானலாக வளர்ந்திருக்கு. உங்களோட ரியாத்தை பாருங்க, டெசர்ட்டா, ஜஸ்ட் டெசர்ட். ஏன் நீங்க எங்களை போல வர முடியாது? என்ன செய்யலாம்? அடிங்க எங்களோட ஒப்பந்தம், நாங்க நகராபிவிருத்தி ஒப்பந்தம் ஒன்று அடிப்போம், அர்பன் டெவலப்மெண்ட், பில்லியன் US டாலர் பேஸ் அடிக்கார்கள். அடுத்த ஒரு ரெக்கார்ட் அமெரிக்கா வந்து இறங்கியது, திருப்பி சொன்னது, சவுதி அரேபியா நீ சொன்ன மாதிரி சுய கௌரவம் கொண்டவன், இந்த 40-50 வெப்பத்துக்குள்ள சவுதி அரேபியன் வீடு கட்டுவானா, மேசம் வேலை செய்வானா, ரூஃப் அடிப்பானா? நடக்காது. நாங்க லேபர் போர்ஸ் கொண்டு வர உலகத்தில் பல நாடுகள் இருந்து அதுக்கு ஒரு ஒப்பந்தம் கொண்டு அடிச்சா. இந்த லேபர் போர்ஸ் லட்சக்கணக்கில் கூட நாட்டை கொண்டு வர இருக்கி, கொண்டு வரணும் தங்குறதுக்கு அவனுக்கு ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அடிக்கணும், அதுக்கு அடி ஒரு ரெக்கார்ட் அடிச்சார். பில்லியன் சவுதி பணம் அமெரிக்காவுடைய திரைசேரியை நோக்கி வேகமாக பாய தொடங்குகிறது 70களிலே. ஒரு அமெரிக்கா சொன்னது, உங்களோட நாட்டில் தரமான எண்ணெய் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம், ரிஃபைன் பண்ற வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜி எங்கள்கிட்ட நாங்களே வாருமே, வாங்கப்பா ரிஃபைன் பண்ணுங்க. வந்தார்கள், அடிச்சார்கள். எக்ரிமெண்ட் பில்லியன் பேஸ். அதை சொல்லிக் கொண்டு வருகின்றவன் சொல்கிறான், இந்த சவுதியிலும் பல நாடுகளில் மன்னர்களை அமெரிக்காவுடைய சதி வலைக்குள் நாங்கள் எப்படி இழுத்தோம்டா, அமெரிக்கா இல்லையா சவுதி அரேபியா இல்ல, அமெரிக்கா இல்லையா குவைத் இல்ல, அமெரிக்கா இல்லையா கட்டார் இல்லை என்கிற அளவுக்கு உங்களோட நாட்டை நாங்கள் தான் மறைமுகமாக நிர்வாகம் செய்து நாங்களே இந்த நாட்டை மறைமுகமாக ஆட்சி செய்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறோம் என்று ஒபாமா அப்துல்லாவுக்கு ஒரு கோலன் அடிச்சால் என்ன என்று அது நடக்கும். பயங்கரமான கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் ப்ராஜெக்டை 30 இயர்ஸாக அரபு நாடுகளிலே செய்து இந்த அரபு மர மண்டைகளை அமெரிக்காவுடைய சதி வலையில் வீழ்த்தி அமெரிக்காவுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கின்ற மண்டைகளாகவே இந்த மன்னர்கள் அதிகாரத்தில் இன்று நீடிக்கின்றார்கள் என்ற ப்ராஜெக்டை எப்படி செய்தோம் என்று கனகச்சிதமாக அவன் சொல்றான். அந்த ஜான் பெக்கின் சொல்றான், சில நேரங்களில் எங்களுடைய திட்டத்துக்கு இவர்கள் எதிராக நின்றார், சந்தேகப்பட்டால் உடனே என்ன செய்வோம், நிறைய அமெரிக்காவில் இந்த அழகு ராணிகளை மன்னர்களுக்காக இளவரசர்களாக இறக்கி விடுவோம், இறக்குமதி செய்வோம் சவுதி அரேபியாவுக்கு. அவன் சொல்றான்,
எந்தெந்த பிரின்ஸுக்கு நாங்க பொம்பளை கொடுத்தோம், லிஸ்ட் இருக்கு அமெரிக்காவுடைய கையிலே. இப்படித்தான் நாங்கள் அடிமைப்படுத்தினோம். நல்ல குவாலிட்டியான மதுபானங்களை சவுதிய அரண்மனைகளுக்கு நாங்கள் இறக்கினோம், குவைத்தி அரண்மனைகளுக்கு இறக்கினோம் என்று ஜான் பக்கின் சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் எங்களுடைய அரபு நாட்டு தலைவர்கள். இந்த தலைவர்கள் என்று என்ன செய்கிறார்கள்? இஸ்ரேலோடு சேர்ந்து ஒப்பந்தம் செய்கிறார்கள். காசாவில் இருக்கின்ற ஹமாஸை துடைத்தளிப்பதற்கு எகிப்திய ராணுவத்தை பயன்படுத்துவது தொடர்பான ஒரு ஒப்பந்தம். யோசித்து பாருங்கள், நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? எங்கட 7 கோடி மக்களை கொண்டிருக்கின்ற எகிப்திய முஸ்லிம் நாட்டுடைய தலைமை பீடத்தில் இருக்கின்ற ராணுவ சதிகார கும்பல் மத்திய கிழக்கில் 450 மில்லியன் அவர்களுடைய அரபு முஸ்லிம்களுடைய வாசற்படியிலே பிரிட்டிஷ்காரர்களாலும் அமெரிக்காவிலாலும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற 4 மில்லியன் மக்களை கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் என்கிற கேன்சரை பாதுகாப்பதற்கு அதனுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை எதிர்த்து போராடி வருகின்ற ஹமாஸையும் துடைத்தளித்து விட்டால், முந்த நாள் இஸ்ரேலுடைய ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிறார் பகிரங்கமாக, நாங்கள் எங்களுக்கு மிகப்பெரும் சேலஞ்சாக இருந்தது பிரதமருடைய ஈஜிப்டுடைய கவர்மெண்ட், அதை நாங்கள் அழித்து விட்டோம். இன்னொரு சேலஞ்சாக இருக்கிறது சிரியா, அதை அமெரிக்கா இப்பொழுது அழித்துவிடும். அடுத்த சவால் காசாவில் இருக்கின்ற ஹமாஸ். இந்த ஹமாஸை எகிப்திய ராணுவத்தை வைத்தே நாங்கள் துடைத்தளிக்க போகின்றோம், அதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் நாங்கள் செய்து விட்டோம் என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள், யார் எங்களுடைய தலைவர்கள்? இந்த மன்னர்கள் மட்டுமல்ல, அரபு நாடுகளிலே ஹரம் ஷரீஃபிலே குத்துபா ஓதுகின்ற ஷேக் என்று சொல்லப்படுகின்ற சோகால் ஷேக் சுதைசி வெள்ளிக்கிழமை குத்துபாவிலே என்ன சொல்கிறார்? ஈஜிப்டிலே ஜனநாயக பூர்வமாக அதிகாரத்துக்கு வந்த இஸ்லாமியவாதிகளை பார்த்து என்ன சொல்கிறார்? ஹுமுல் இர்ஹாபியூன், they are terrorists. அல்லாஹ்வுடைய சட்டத்தை, ஷரியாவை உலகத்துக்கு கொண்டு வந்து எந்த அல்லாஹ் குர்ஆனிலே யூதர்களையும் நசாராக்களையும் முஸ்லிம்களுடைய பரம எதிரிகள் என்று சொல்கிறானோ, அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சி திட்டங்கள் இந்த இஸ்லாமிய உலகத்தை பாதுகாப்பதற்காக உயிரை, பொருளை, ஆவியை, செல்வத்தை, எல்லாத்தையும் 80 ஆண்டு காலமாக அர்ப்பணம் செய்தவர்களை பார்த்து மரமண்டைகளிடமிருந்து சம்பளம் எடுத்துக்கொண்டு ஹரம் ஷரீஃபிலே குத்துபா ஓதுகின்ற ஒரு ஷேக் சொல்கிறார் ஹுமுல் இர்ஹாபியூன் என்று. இதனுடைய அர்த்தம் என்ன? யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. காலனித்துவ சக்திகள் ஒட்டோமன் எம்பையரை பிரித்து பிச்சை போட்ட அரபு தேசங்கள் இருக்கிறது. இந்த அரபு தேசங்களில் அதிகாரத்துக்கு வந்த 100 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கின்ற ஷேக், ஆல் ஷேக்காக இருக்கலாம் குவைத்திலே, ஆல் சுல்தானாக இருக்கலாம் ஓமானிலே, இப்னு சஊதாக இருக்கலாம் சவுதி அரேபியாவிலே. இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சாதாரணமான திட்டம் அல்ல அவர்களுடைய திட்டம். இந்த ஆட்சியை நீடிக்க செய்வதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? 1940ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் ஹாரிஸ் ட்ரூமன், the first time in the human history, ஜப்பானுடைய ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் அணுகுண்டுகளை முதலாக பயன்படுத்திய கெட்ட அஜாகிலான அந்த ஹாரிஸ் ட்ரூமனோடு சவுதி அரேபியாவுடைய அப்துல் அசீஸ் 1940களிலே ஒரு ஒப்பந்தம் செய்தார். என்ன ஒப்பந்தம்? சவுதி அரேபியாவிலே இப்னு சூதுல் ஃபேமிலியை அதிகாரத்தில் நீடிக்க செய்கின்ற பொறுப்பும் கடமையும் அதை அமெரிக்கா ஏற்றுக் கொள்கின்றது. இந்த குடும்பத்துடைய ஆட்சிக்கு யாரேனும் தடைகளாக, தடங்களாக, சவாலாக, அறைகூவலாக வந்தால் அவர்களை அமெரிக்கா ஒழித்து கட்டும். சவுதி அரேபியா எந்த மனித உரிமை மீறல்களையும் செய்யலாம், அதை நவநீதம் பிள்ளை பாதுகாப்பு சபையிலே தட்டி கேட்காத வண்ணம் பார்த்துக் கொள்வது அமெரிக்காவுடைய கடமை என்று 60 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்த அந்த ரகசிய ஒப்பந்தத்தை up to now they have been maintaining. That was a true, that is a true, that has been a true. இதுதான் உண்மை. இஸ்லாமிய உலகத்துடைய தலைவர்கள் என்று சொல்கிறார்களே, ஹாதிமுல் ஹரமைன், ஹாதிமுல் ஹரமைன் அல்ல, ஹாரிபுல் ஹரமைன். ஜம்சம் கிணத்தை காணவில்லை. எங்க அந்த கிணறு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மலையிலே ஏறி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த உணவை கொண்டு சென்ற கதீஜா நாயகி சென்ற அந்த பாதை எங்கே? அவள் இருந்த குகை எங்கே? ஒவ்வொரு சஹாபியுடைய பேரிலும் எழுந்த பள்ளி வாயில்கள் எங்கே? இவையெல்லாம் அழித்து நாசமாக்கப்பட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட்டு ஜம்சம்
முஸ்லிம் உலகத்துடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களா தலைவர்கள்? வல தஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனு வல் யஹூத். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மறுமை வரைக்கும் மூமின்களுடைய number one enemy in the world up to the day of judgment, you will find the Jews number one enemy for the Muslim to the day of judgment என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அந்த யூதர்களை கட்டிப்பிடித்து நெட்டன்யாகு மச்சான் கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் முஸ்லிம்களை அடிச்சு ஓடடா, பலஸ்தீனர்களை நாடற்றவர்களாக ஆக்கு, சித்திரவதை செய், கொலை செய், எல்லாம் செய், என்னத்தையாவது செய், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு மத்திய கிழக்கில். என்ன? இந்த இப்னு சூத் ஃபேமிலி அதிகாரத்தில் நீடிக்க வேண்டும். தட்ஸ் ஆல். அன்புக்குரிய சகோதரர்களே, எது ஹக்கு, எது பாத்தில், எது உண்மை, எது பொய் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் இப்படி பகிரங்கமாக பேசுவதே ஒரு பேராபத்து தான். ஈரானை பற்றி பேச முடியாது, சவுதி அரேபியை பற்றி பேசவும் முடியாது. ஒருவர் சொன்னார், நேற்றைய தினம் வெலிகாமை சேர்ந்தவர் தான், அவர் கொழும்பிலே இருக்கிறார். நீங்கள் ஹஜ்ஜிக்கு ஒரு தரம் சென்று விட்டு வந்து பேசுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்று. உண்மை இருக்கிறது. ஆனால் இந்த உண்மையை நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இன்றைய இஸ்லாமிய உலகத்துடைய நிலைமை. என்ன நிலைமை? மதச்சார்பற்ற ராணுவ கும்பல், அதிகாரத்தில் நீடிக்கின்ற மன்னர்கள், ரெண்டு பேருடைய ஆட்சியும் இஸ்லாமிய ஆட்சி அல்ல. இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் வருவதற்கு அதை முளையிலே கிள்ளி அறிகின்ற வேலையை செய்கின்ற அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய ஏஜெண்டுகளாக இவர்கள் இன்று இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த ஏஜெண்ட் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய நாடுகளிலே இருக்கின்ற கருப்பு தங்கத்தை வித்து வித்து சேர்த்து வைத்திருக்கின்ற பில்லியன் டாலரை தங்களுடைய ஆட்சியை நீடிப்பதற்கு அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், அந்த நாட்டில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் எல்லாம் போட்டு வைத்திருக்கிற சிலபஸின் ஊடாக, பாடத்திட்டத்தின் ஊடாக இஸ்லாத்தில் ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை, மன்னர்கள் தான் இருந்தார்கள். உமையா ஆட்சியிலே முஆவியா அந்த ஆட்சியை தொடங்கி வச்சார். அதுதான் இஸ்லாமிய ஆட்சி ஒழிய உண்மையான அல்லாஹ் சொல்கின்ற இஸ்லாமிய ஆட்சி என்ற ஒன்று இல்லை என்ற சிந்தனையை தங்களுடைய பல்கலைக்கழகத்தினூடாக பரப்புவதன் மூலம் அதிகாரத்தை நீடிக்க செய்கின்றவர்கள் என்றால் யோசித்து பாருங்கள். இவர்கள் சாதாரண குள்ளநரிகள் அல்ல, பயங்கரமான குள்ளநரிகள். ஆனால் எம் குரூன் வயம் குருல்லா அல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தந்திரம் பயங்கரமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய உலகம். சிரியா அடிக்கலாம், அமெரிக்கா அங்கே வரலாம், இஸ்லாமியவாதிகள் ஆட்சியை குலைக்கலாம், ஈரானை தாக்கலாம், இஸ்ரேலை பாதுகாக்கலாம், எல்லாம் நடக்கலாம். பட் ஒரு ஹதீஸின் படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஹதீஸ், அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நுபுவத்தின் அடிப்படையில் நேர்வழி ஆட்சியோடு இந்த உலகத்திலே உருவாக்குவார். அந்த ஆட்சியை சிறிது காலத்துக்கு பிறகு உயர்த்தி விடுவார். இன்னும் சிறிது காலத்தில் அல்லாஹ் ஹிலாஃபத்தின் அடிப்படையிலான குலஃபா ராஷிதீன்களுடைய ஆட்சியை கொண்டு வருவான். அல்லாஹ் அந்த ஆட்சியை கொஞ்ச காலத்துக்கு பிறகு உயர்த்தி விடுவான். பிறகு இஸ்லாமிய உலகத்திலே மன்னர்கள் அதிகாரத்துக்கு வருவார்கள். முஆவியா வந்தார் ஃபர்ஸ்ட் டைம். அவர் சொன்னார், இந்த ஃபர்ஸ்ட் மலிக் என்று சொன்னார். இந்த மன்னராட்சியை அல்லாஹ் ஒரு காலத்திலே எடுத்து விடுவான் முஸ்லிம் சமூகத்திடம் இருந்து. இன்னொரு காலகட்டத்திலே சர்வதிகார கொடுங்கோன்மை கொண்ட மன்னர்கள் அதிகாரத்துக்கு வருவார்கள். அவர்கள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள். அந்த ஹதீஸின் படி இப்போது இருப்பவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்வு கூறிய அந்த சர்வதிகார மன்னர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதையும் அல்லாஹ் நீக்கி விடுவான். மீண்டும் உலகத்திலே ஹிலாஃபத்தின் அடிப்படையிலான நேர்வழி ஆட்சி உலகத்திற்கு வரும் என்று சொன்னதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியடைந்து விட்டார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற முஹத்திஸுங்கள் சொல்கிறார்கள், மீண்டும் உலகத்தில் ஹிலாஃபத்தின் அடிப்படையில் ஒரு நேர்வழி ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த உலகம் அழிந்து போய்விடும். சோ இந்த ஹதீஸின்படி சர்வதிகார மன்னர்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற காலம் இது. இவருடைய காலம் முடிந்ததற்கு பிறகு உலகத்தில் நேர்வழி ஆட்சி பிறக்கும். அந்த ஆட்சிக்கு பிறகு உலகம் அழிந்துவிடும். அப்படி என்றால் இந்த சர்வதிகார மன்னர்களுடைய ஆட்சி நீடிப்பதற்கு இன்னும் சில காலங்கள் இருக்கக்கூடும். ஏன்? அது முடிந்துவிட்டால் நேர்வழி ஆட்சி, அது உலகம் அழிந்துவிடும். உண்மையில் இந்த அரபு வசந்தம், அரபு ஸ்பிரிங் என்பது ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஆட்சியினுடைய கடைசி காலம் என்று விளக்கம் சொல்லப்பட்டது. ஆனால் தற்காலிகமாக அரபு வசந்தம் பின்னடைவை நோக்கி இருக்கிறது என்றபடியினால் அல்லாஹ் சொல்கிறான், அநியாயத்துக்கும் சர்வதிகாரத்துக்கும் அல்லாஹ் ஒரு தவணை காலத்தை கொடுக்கின்றான்.
செஞ்சான், அல்லாஹ்வை ஈமான் கொள்றீங்களா, வலது காலை இடது கையை வெட்டுங்கடாண்டு வெட்டினான். அப்படி பயங்கரமா பெரிய கோபுரத்தாமே மூசா சொல்ற கடவுள் உண்மையில இருக்கானாண்டு கோபுரத்தில் நான் எட்டி பார்க்கணும், இருந்தா கடவுள் இருக்கான், இல்லண்டா இல்லன்னு சொன்னான் ஃபிரௌன். ஆனா ரப்புக்குமுல் அலா என்று சொன்னார், அவனையே அல்லாஹ் அளித்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹக்கு, அல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த உலகத்தில் மீண்டும் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் மறுமைக்கு சற்று முன்பாக அந்த ஆட்சி வரும். ரசூலுல்லாஹ் வந்ததே மறுமைக்கான அடையாளம் தான். ஏன் மறுமை நெருங்கி விட்டது என்ற ஒரு வசனம் இறங்கி 1430 வருஷம் போயிட்டு, மறுமை வந்து விட்டது என்ற ஒரு வசனம் குர்ஆன்ல இறங்கி 1430 வருஷம் போயிட்டு. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்தை நாம் விளங்குகிறோம். உலக முஸ்லிம்களுடைய நிலவரங்களை தொடர்ந்து நாங்கள் கண்காணிப்போம், மேற்பார்வை செய்வோம், அவதானிப்போம், ஃபாலோ அப் பண்ணுவோம், பிரார்த்தனை செய்வோம், சரியான நிலைமைகளை புரிந்து கொள்வோம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. கவலைப்படுகின்றது உண்மைதான், ஆனால் நாம் நிராசைப்படவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, விரக்தி அடையவில்லை. காரணம் வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், மூமின்களுக்கு வெற்றியை கொடுப்பது எங்களுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். சர்வதிகார மன்னர்களுக்கும் ஒரு தவணை காலம் கொடுப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே அந்த தவணை காலம் கண்டிப்பாக முடிவடையும். அல்லாஹ் சொன்ன உதவி, அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்கள் ஈமான் கொண்டு லேசாக சொர்க்கம் போனார்கள் என்று? இல்லை, பயங்கரமான சோதனைகளை கொடுத்தோம். எந்த அளவுக்கு என்றால் இறை தூதரும் அவரோடு இருக்கின்ற தோழர்களும் கேட்டார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் சொல்கிறேன் என்றால், சில நேரம் கேட்டார்கள், இஸ்லாம் படித்தவர்கள் கூட கேட்டார்கள், ஈஜிப்திலே போராடியவர்கள் 80 ஆண்டு காலமாக தவா செய்தவர்கள் ஹக்கிலே தான் இருக்கிறார்கள், இருந்தால் எப்படி அவர்கள் ஆட்சி புரட்டப்படும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஹாபுல் உஹ்தூத் சத்தியத்தில் இருக்கவில்லையா? மூசா சத்தியத்தில் இருக்கவில்லையா? இப்ராஹிம் சத்தியத்தில் இருக்கவில்லையா? எல்லாம் இருந்தார்கள் என்றாலும் அல்லாஹ் சோதிக்கின்றான். அல்லாஹ் சோதிக்கின்றான். எந்த அளவு சோதிக்கிறான்? ரசூலுல்லாஹ்வும் தோழர்களும் கோக்குறாங்க அல்லாஹ்விடம், எப்பொழுது அந்த ஹெல்ப் வரும் என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்களை ஒரு தரம் அசைத்து பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது சோதனைக்குரிய காலம். இஸ்லாத்துக்கும் ஜாகிலியத்துக்கும் இடையிலே ஒரு யுத்தம் நடக்கின்ற காலம். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே யுத்தம் நடக்கின்ற காலம். முத்தவல்லி ஷஅராவி அவர்களுடைய கருத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். ஹக்குக்கு மக்குக்கும் போராட்டம் இல்லை. ஈஜிப்திலே, சிரியாவிலோ, யமனிலோ, பலஸ்தீனத்தில் எங்குமே ஹக்குக்கு மக்குக்கும் இடையிலே போராட்டம் இல்லை. ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையில் தான் நடக்கின்றது. அந்த போராட்டத்தில் according to Quran, பாத்தில் will be defeated, ஹக் will win. இதுதான் எங்களுடைய உண்மை. இந்த ஹக் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு, அதுதான் எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது என்று கூறி, இந்த விடயங்களை இந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நாங்கள் புரிந்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். உலகம் பூராகவும் இருக்கின்ற இந்த மோசமான கவலைக்கிடமான நிகழ்வுகள் கண்டிப்பாக மாற்றம் அடையும். அந்த நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்வு கூறி அல்லாஹ்வுடைய பேரருள் நாம் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். இஸ்லாமிய உலகத்திலே இஸ்லாத்துக்காகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலும் போராடுகின்ற, செயல்படுகின்ற, இயங்குகின்ற எல்லா ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா உறுதுணையாக இருக்கின்றான். அந்த உறுதுணையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் என்றும் அவர்கள் மீது கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த இடத்தில் அமர்ந்து இந்த உரையை அமைதியாக செவிமடுத்த உங்களுடைய எல்லாருடைய மீசானிலும் அல்லாஹ் அதற்கான சவாபை, கூலியை தர வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தனை விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயமான உரையால், அருமையான கருத்துரையால் எங்கள் ஈமானிய இஸ்லாமிய உணர்வுகளை தூண்டிவிட்டு சென்ற சகோதரர் அவர்களுக்கு எமது நன்றிகள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அவரது அறிவை அல்லாஹ் தஆலா மென்மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அவரது அறிவின் மூலமாக இந்த முழு சமூகமும் பயன்பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வு பற்றிய செய்திகளையும் பேச்சின் காணொலியையும் இலங்கை நெட் ஜாப்னா முஸ்லிம் இணையதளங்களிலும் சினோட் சி நியூஸ் வலைத்தளங்களிலும்
இன்று 5 மணிக்கு பிறகு காணலாம். தள முகவர்கள் www.ilakainet.com, www.jafnamuslim.com, www.cnews.blogspot.com ஆகிய தகவல்கள் மூலமாக உங்களுக்கு காட்டுக்கொள்ள கூடியதாக இருக்கும். அதே போல நாளை இரவு 8 மணிக்கு www.noorfm.com என்ற இணையதளம் மூலமாக இன்றைய நிகழ்வுகளை கண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பெருமதி வாய்ந்த மொபைல் கையடக்க தொலைபேசிகளை வெல்வதற்கான வினாவுகளை இதோ குறித்துக் கொள்ளுங்கள். கேள்வி இலக்கம் 1. அரபு வசந்தத்திற்காக தனது உயிரை மாய்த்துக் கொண்ட முதலாவது யூனிசிய இளைஞன் யார்? வினா இலக்கம்